ಸ್ವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೈಗಳ ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅನ್ನದ ಆಹಾರ ಈ ಹೊತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿ. ಮತ್ತೊಬ್ಬರ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸೋಣ. ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. ನಾವು ಶೋಧನೆಗೆ ಹೋಗಲ್ಲ. ಕೇಳಿದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆಂದ್ರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆ ಸದಾ ಕಾಲವು ನಿಮ್ಮದೇ. ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಉಟ್ಕಾರಲ್ಲ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾಗಿದೆ. ಎಲ್ಲ ವಾಯಿಗಳ ತೆರೆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬಾಯ್ತಾರೆ ஒரு 10 வாட்டி 10 ಸಾರಿ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளவர். ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾಗಿದೆ. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளவர். ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾಗಿದೆ. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றென்றும் உள்ளவர். ಆತನ ಕೃಪೆ ಎಂದೆಂದೂ ಇರುವುದು. இந்த வார்த்தை சொன்ன உடனே ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, நம்மளுக்கு சந்தோஷம் உண்டாகுது, சமாதானம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகுது. எல்லா விதமான பயங்கள் நீங்கி ஓடுகிறது. எல்லா விதமான பயಗಳು நீங்கி ಹೋಗುತ್ತದೆ. ஏன்னா நம்மளுடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು நல்ல தேவனாக, ಒಳ್ಳೆಯ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. He is a good God. ಆತನು ಒಳ್ಳೆಯ ದೇವರು. அவரை போல வேற யாருமே இல்லை. ಆತನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவரை போல வேற யாருமே இருக்க முடியாது. ಹಾಗೆ ಬೇರೆ ಯಾರು ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் மட்டும் தான் ஒரே ஒரு தேவனாக, அவரೊಬ್ಬರೇ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவರಾಗಿದ್ದಾನೆ. அவர் சபையின் தேவனாக இருக்கிறார். சபைಯ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் ஒரு நபரின் தேவனாக இருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ಒಳ್ಳೆಯ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. சங்கீதம் 103 103 நீங்கள் படித்தீர்கள் என்றால், கீர்த்தனை 103 ನೀವು ನೋಡುವಾಗ தாவீது ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறார். ದೇವರ ಕರುಣೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று பேசுகிறார். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರೆಂದು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவர் ஜனங்களின் மேல் எப்படி கருணையாக இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். ಅವರು ಜನರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು தாவீது ಹೇಳುತ್ತಾನೆ. நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஏராள பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೇರಳವಾದ ಪಾಪ
ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ, ಇನ್ನೂ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை முழுவதுமாய் எடுத்து விடுகிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ನಮ್ಮ ಪಾಪ ಶಾಪ ಅಕ್ರಮ ಮೀರುವಿಕೆಯನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ತೆಗೆದು ಬಿಡುವ As far ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. as east is from the west, ಹಾಗೂ ಅದರ ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಷ್ಟು ಅಂತರ, so far as he removed our transgressions from ಆ us. ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಆತ ದೂರ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நம்முடைய பாவங்களை ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು தூக்கி எறிந்து விடுகிறார். ಅವರು ಸಮುದ್ರದ ಆಳದಲ್ಲಿ ಹಿಂದೆ ಹಾಕುತ್ತಾರೆ. ஜனங்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இல்லை, நாங்கள் செய்த பாவங்களையே ನಾವು ಮಾಡಿದ இங்கே ಪಾಪಗಳನ್ನು பிசாசு என்ன செய்கிறான்? ಪಿಶಾಚ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நாங்கள் செய்த பாவங்களை ಮಾಡಿದ நம்முடைய ಪಾಪಗಳನ್ನು நினைவில கொண்டு வந்து ನಮ್ಮ ನೆನಪಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು நம்மளை உடுவலுமாய் உடைக்கி ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಒಡೆದು நம்மளை உடைத்து ನಮ್ಮನ್ನು ಒಡೆದು நம்மளை பேதார் செய்து விடுகிறார். ನಮ್ಮನ್ನು ಏನಿಲ್ಲದಂತೆ ஆனா ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் பாருங்கள், ದೇವರನ್ನು ನೋಡಿ வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் பாவங்களை மன்னித்து ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ அந்த பாவங்களை என்ன செய்ய மாட்டாரா? ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. He will not remember our sins. ಪುನಃ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಆತ ನೆನೆಸುವುದೇ ಇಲ್ಲ. அவர் நினைக்க மாட்டார் என்ற வார்த்தை ಅವರು சொல்லுகிறது. ನೆನೆಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதித்துக் ಆಗ கொண்டிருக்கிறோம். ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಅವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. காலை வேளையில ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತಾರೆ. எல்லாம் ஆவலாக இருக்கிறீர்களா? ಅವರು ಬಹಳ ಕಾತುರದಿಂದ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. தாகமாய் வர வேண்டும், ದಾಹದಿಂದ ஒரு ಬರಬೇಕು. ஆவலோடு இருக்க வேண்டும். ಬಹಳ ವಾತ್ಸಲ್ಯದಿಂದ இல்ல பெருமையோடு, ಹೆಮ್ಮೆಯೊಂದಿಗೆ, பாவத்தோடு, ಪಾಪದೊಂದಿಗೆ, கசப்போடு, ಕಹಿಯೊಂದಿಗೆ, ஏமாத்துதலோடு ஏமாற்று- நாங்கள் சபையில வந்து ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ வார்த்தைகளை கேட்டால் வார்த்தைகளை அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது, ಅದು ನಿಮಗೆ அது ಆಶೀರ್ವಾದವಾಗಿ உங்களுக்கு சாபமாய் ಅದು மாறிவிடும். ನಿಮಗೆ ಶಾಪವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிற நேரத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಂತ ಒಂದು ಸಮಯಗಳು, ஒரு சிறு குழந்தையானது ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ஒரு தாயினுடைய பாலுக்காக எப்படி ஏங்குகிறதோ ಅದು ಹೇಗೆ ಒಂದು ತಾಯಿಯ ಒಂದು ಹಾಲಿಗಾಗಿ ಅದು ಅದು ಏಕವಾಗಿರುತ್ತದೋ அதை போல நீங்கள் இருக்க வேண்டும். ಹಾಗೆ ನೀವು ಇರಬೇಕು. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன பேச போகிறீர்கள்? ವೈದ್ಯ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? ஆண்டவரே, என்னிடத்துல என்ன ನನ್ನ பேசுகிறீர்கள்? ಬಳಿ ಏನು ஒரு ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? நிமிடம் எல்லா கண்களை ಒಂದು மூடி, ನಿಮಿಷ ಕಣ್ಣುಗಳನ್ನು ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நீர் எங்களிடத்துல பேசுவீராக ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಎಂದು ஆண்டவரே, ವಾಕ್ಯ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமா எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, வார்த்தை மூலமா எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, வார்த்தை மூலமா எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான பாவங்களை எடுத்து விடும். ஆண்டவரே, எல்லா விதமான சுயங்களை எடுத்து விடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளோட இருதயத்தில் நிலைநிற்க உதவி செய்யும். இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவரே, அப்பா இயேசுவே, குழந்தைகளை போல வருகிறோம். ஆண்டவரே, குழந்தை எப்படி பாலுக்காக இயங்குகிறதோ ஆண்டவரே, அப்பா ஞான பாலுக்காக நாங்கள் ஏங்குகிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில எங்களிடத்துல பேசும். ஆண்டவரே, அப்பா வெறுமையாக யாரும் வீட்டிற்கு திரும்பக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமா எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, வார்த்தை மூலமா எங்களை வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ நல்ல பிதாவே. ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ எல்லாம் ಉಂಟಾಗಲಿ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த காலை வேளையில ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತಾರೆ. எவ்வளவு பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ಇದನ್ನು ಕೇಳಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. எவ்வளவு பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ಕೇಳಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀವಿ. ஆண்டவருடைய வார்த்தையை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು நாங்கள் உத்து கவனித்து கேட்க வேண்டும். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗಮನಿಸಿ அந்த ಕೇಳಬೇಕು. வார்த்தைகளை ಆ ವಾಕ್ಯವನ್ನು நம்முடைய இருதயத்தில ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ என்ன செய்யணும் ಏನು ಮಾಡಬೇಕು? இல்லையா? நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ಬರೆದಿದ್ದಾನೆ. வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்து ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ நம்முடைய இருதயத்தில் அதை மூடி மறைத்து வைத்து ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯಗಳು ಅದು ನೆಲೆಯಾಗಿರುವಂತೆ ಮಾಡಿ அந்த வார்த்தைகளை நாங்கள் மகிழ்ந்து களி கூறி ಆ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು அந்த ಹರ್ಷವುಳ್ಳವರಾಗಿ வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ಆ வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. இதுதான் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கும். ಇದು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ திருப்பிக் ಉಂಟಾಗಲಿ. கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. சங்கீதம் ಕೀರ್ತನೆ 103. 103. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. சங்கீதம் ಕೀರ್ತನೆ 103. 103.
103 Psalms 103 ಕೀರ್ತನೆ 103 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 19ನೇ ವಚನದಿಂದ 22ನೇ The ವಚನದವರೆಗೆ book of Psalms chapter 103 verse 18 to 22. Sorry, 19 to 22. ಕೀರ್ತನೆ 103 19ರಿಂದ 22ವರೆಗೆ ನೋಡೋಣ. யாராவது தமிழில வாசிக்கிறீங்களா? கர்த்தர் வானங்களில் நமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாக அவருடைய தூதர்களில் அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகள் அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகை செய்கிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. படிங்க பிரதர், அவ்வளவுதானா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இங்கிலீஷ்ல இப்படியாக இருக்கிறது. The Lord has established his throne in the heavens and his sovereignty rules over all. Bless the Lord, you his angels mighty in strength, who perform his word, obeying the voice of his word. Bless the Lord, you all his hosts, you who serve him doing his will. Bless the Lord, all you works of his in all places of his dominion. Bless the Lord, O my soul. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். யார் ராஜரீகம் செய்கிறார்? யார் ஆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ இந்த உலகத்தையும் இந்த சர்வ சிருஷ்டியையும் யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? யார் ஆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? தேவர் ஆಳ್விಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இல்ல ஒரு மனுஷன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? ஒரு மனுஷன் ஆಳ್விಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இல்ல ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய சபை ஜனங்களை பாருங்கள். ஆண்டவருடைய ஆளுகை குறித்து பேசுகிற நேரத்தில் தேவರ ಆಳ್ವಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭಗಳು நீங்கள் கேட்டிருக்கிறீரோ இல்லையோ, ನೀವು ಕೇಳಿದಿರೋ ಇಲ್ಲವೋ, இந்த ஆண்டவருடைய ஆளுகை குறித்து பேசுகிற நேரத்தில் தேவರ ஆಳ್விಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವ ಸಂದರ್ಭಗಳು அநேக ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். அநேகರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இந்த விழுந்து போன பாவிகள் பார்த்தீர்கள் என்றால் விட்டு ಹೋದಂತ ಪಾಪಿಗಳನ್ನು ನೋಡುವ அவர்கள் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. ಅವರು ಕರ್ತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಯಸುವುದಿಲ್ಲ. அவர்களே ஆண்டவர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அவரೇ ದೇವರೆಂದು ನೆನೆಸುತ್ತಾರೆ. அவர்களே ஆளுகை செய்கிற காரணர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்களே ஆಳ್விಕೆ ಮಾಡುವವರು ಎಂದು ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த லோகವನ್ನು ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? ಸರ್ವ ಸೃಷ್ಟಿயை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? ராஜ்யத்தின் மேலே யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? மனுஷன ராஜ்யದ ಮೇಲೆ யாರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த கேள்வி இன்றைக்கு अनेक ಜನங்களுடைய இதயத்தில் இருக்கிறது. ಇಂದು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆ ಅನೇಕರ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದೆ. The Lord has established his throne in the heavens. ಆದರೆ ದೇವರು ಮೇಲಣ ಲೋಕಗಳಲ್ಲಿ ತನ್ನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. And his sovereignty rules over all. ಆತನು ಸಮಸ್ತವನ್ನು ಆಳುತ್ತಾನೆ. ಅವருடைய ராஜரீகமானது ಆತನ ಒಂದು ರಾಜ್ಯಭಾರ சகலவற்றின் மேலே இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆதன ராஜ்யபார சகலதர மேலே ಎಂದು ವಾಕ್ಯ சகலம் என்று சொல்லினால் சகல ಎಂದು ಹೇಳುವ எல்லா காரியங்களின் மேலே ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. எல்லா காரியಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்கள், ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆதன ಸಮಸ್ತವನ್ನು ಆಳುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಏನು ಅರ್ಥ? இந்த உலகத்திற்குரிய ராஜாக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லோகದ ರೀತಿಯ ರಾಜರುಗಳನ್ನು ನೋಡುವ அவர்கள் ஜனங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் ಜನರನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ? For example, நீங்கள் ஹிட்லரை குறித்து வாசித்திருக்கலாம். உதாரணಕ್ಕೆ ஹிட்லரை குறித்தாಗಿ ನೋಡಿರಬಹುದು. இங்க எவ்வளவு பெரிய பொலிட்டிக் லீடர்ஸ் இருந்தார்கள், அவர்களை குறித்து நீங்கள் பார்த்திருக்கலாம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀವು ನೋಡಿರಬಹುದು. இவர்கள் உலகத்தை எப்படி ஆளுகை செய்தார்கள் என்றால் இவர்கள் ಹೇಗೆ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದರು? ಕ್ರೂರமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்தார்கள். ಬಹಳ ಕ್ರೂರವಾಗಿ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಜನங்களை தவறான வழிகளில் நடத்தினார்கள். ಜನರನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದರು. எத்தனையோ லட்ச லட்சமான ஜனங்களை கொன்று போட்டார்கள். ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಜನರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು. கிறிஸ்தவர்கள் எத்தனையோ கேடுகட்ட
காரியங்களை செய்தார்கள். ಹಾಗೂ ಕ್ರೈಸ್ತರುಗಳು ಅನೇಕ ಕೇಡು ತುಂಬಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. அப்படிப்பட்ட ராஜாக்களும் இருக்கிறார்கள். ಆ ರೀತಿಯಾದ ರಾಜರುಗಳು ಇದ್ದಾರೆ. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ಆದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நம்முடைய ராஜாவானவர் ನಮ್ಮ ರಾಜನಾದವರು நிறைந்தவர், ಪ್ರೀತಿ ತುಂಬಿದವರು, இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய தேவன், ಕರುಣೆ ತೋರಿಸುವಂತ அவர் பரிசுத்தமுள்ள தேவன், ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾದ அவர் நல்ல தேவன், ಅವರು ಒಳ್ಳೆಯ எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக செய்கிறவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಎಲ್ಲವನ್ನು ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வார்த்தை பாருங்கள் இப்படியாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ನೋಡಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் ದೇವರು தம்முடைய சிங்காசனத்தை எங்கே ஸ்தாபித்திருக்கிறாரா? ತನ್ನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಎಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾರೆ? பரலோகங்களிலே ஸ்தாபித்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಬೇರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾರೆ. பாருங்கள், இந்த சிங்காசனம் எதை குறித்து பேசுகிறது? ಸಿಂಹಾಸನ ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ? இந்த வேதாகமத்திலே ವೇದದಲ್ಲಿ எப்பொழுதுமே இந்த சிங்காசனம் என்ற வார்த்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ಯಾವಾಗ ಒಂದು ಸಿಂಹಾಸನ ಎಂಬ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, அது ஆண்டவருடைய ராஜரீகத்தை குறித்து பேசுகிறது. ಅದು ದೇವರ ರಾಜ್ಯಭಾರವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. இந்த உலகத்தை இன்றைக்கு யார் ஆளுகை செய்து ಈ கொண்டிருக்கிறார்? ಲೋಕವನ್ನು ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ? மனுஷன் அல்ல, மனுஷனಲ್ಲ, பிசாசு அல்ல, பிசாசு அல்ல, ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅಂದ್ರೆ ಶತ್ರುವಾದವನು ಅವನು ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எதற்காக பவுல் அதை சொல்லுகிறார் என்றால், ಅದಕ್ಕಾಗಿ ಪೌಲನದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, பிசாசும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறான். ಅದೇ ಪಿಶಾಚು ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಕೆಳಗೆ ಇದ್ದಾನೆ. ரிஃபார்மர் மார்ட்டின் லூதர் இப்படியாக சொன்னார், ರಿಫಾರ್ಮರ್ ಮಾರ್ಟಿನ್ ಲೂಥರ್ ಅವರು ಹೀಗೆ the ಹೇಳಿದರು, devil is God's devil. ಹಾಗೆ ಅದು ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಅದು ಒಂದು ದೆವ್ವ. The devil is God's devil. ಅದು ಸೈತಾನ ಅದು ದೇವರ ಒಂದು ದೇವರಿಗೆ ಸೇರಿದವನು. God uses devil for his own purposes. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಅವನು ಸೈತಾನನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. இன்றைக்கு பிசாசின் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் என்றால், ಪಿಶಾಚಿ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறான். ಅವನು ಕೂಡ ದೇವರ ಒಂದು ಕಟ್ಟುಪಾಟಿನೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும் தான் பிசாசால செய்ய முடியும். ಆದ್ರೆ ದೇವರು ಏನು ಅವನಿಗೆ ಅನುಮತಿ ಕೊಡ್ತಾರೋ ಅದನ್ನು ಮಾತ್ರವೇ ಅವನು ಮಾಡಲು இந்த ಸಾಧ್ಯ. காலை வேளையில் ஆண்டவர்களை பலப்படுத்தும்படியாக உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் ಅನೇಕ சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಅನೇಕ ವಿಧವಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ அநேக ஜனங்களை பார்த்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಜನರು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಿದ್ದೀರಿ. வியாதிகளை பார்த்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಿದ್ದೀರಿ. இந்த அழிவை பார்த்து அநேக ஜனங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ನಾಶವನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ஐயோ, ಭಯಪಡುತ್ತಿದ್ದೀರಿ. இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ? ஆண்டவர் பார்க்காமல் இருக்கிறாரே. ದೇವರು ನೋಡದೇ இந்த ಇದ್ದಾರೆ. 2 வருட காலமாய் கொரோனா வைரஸ் ஆனது பெருகிக் கொண்டிருக்கிறது. ಇನ್ನು ಒಂದು 2 ವರ್ಷದಿಂದ ಈ ಒಂದು ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇದೆ. லட்ச லட்சமான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಜನಗಳು ಸಾಯುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஐயோ, ஆண்டவர் இருக்கிறாரா? ಓ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஐயோ, இதற்கு ஒரு முடிவே இல்லையா? ಇದಕ್ಕೊಂದು ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் கொரோனாவை அனுமதித்தாலே தான் இன்றைக்கு கொரோனா இந்த உலகத்திலே இருக்கிறது. ದೇವರು ಒಂದು ಕೊರೋನಾವನ್ನು ಅನುಮತಿಸಿದರು, ಆದ್ದರಿಂದ ಅದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. God is even sovereign over virus. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ವೈರಸ್ಗಳ ಮೇಲೆ ಕೂಡ ಅದನ್ನು ಆಳ್ವಿಕೆ ஆண்டவருடைய ಮಾಡುತ್ತಾರೆ. ஆளுகை பாருங்கள், ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ನೋಡಿ சகலவற்றின் மேலே இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಸಮಸ್ತದ ಮೇಲೆ ಇದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எல்லாவற்றின் மேல ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது. ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்கிறார். ಪ್ರತ್ಯೇಕವಾದ ವಿಧದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. குடும்பங்களை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பரலோகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ಆತನು ಪರಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. எல்லா தூதர்களையும் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். ಎಲ್ಲ ದೂತರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த மகத்துவம் உள்ள தேவனை நான் நீங்கள் ஆராதித்துக் ಈ கொண்டிருக்கிறோம். ರೀತಿಯಾದ ಮಹಿಮೆ ತುಂಬಿದ ಮಾತು ತುಂಬಿದ ದೇವರನ್ನು ನಾವು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. இந்த ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது ಈ ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗ ಬರುವಾಗ பயத்தோடு பக்தியோடு நாங்கள் வர வேண்டும். ಭಯದೊಂದಿಗೆ ಭಕ್ತಿಯೊಂದಿಗೆ ನಾವು ಬರಬೇಕು. ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕೆಂದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் என்றால் அர்த்தம் என்ன? ಕರ್ತನೆ ಎಂದರೆ ಏನು? கர்த்தர் என்றாலே அவர் ஆளுகை செய்கிறவர் என்ற அர்த்தம். ಕರ್ತನೆ ಎಂದರೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು ಎಂದು ಅರ್ಥ. நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வாசித்தீர்கள் என்றால், ನೀವು ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥದವರೆಗೆ ನೋಡುವುದಾದರೆ கிட்ட கர்த்தர் என்கிற வார்த்தை ಸುಮಾರು ಕರ್ತನೆ 7000 தரம் பயன்படுத்தியிருக்கிறார். 7,000 ಅಂದ್ರೆ 7,000 ಸಾರಿ ಅದು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு கிறிஸ்துவை அநேகர் முதலாவது ரட்சகர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅನೇಕರು ಮೊದಲು ರಕ್ಷಕನು ಎನ್ನುತ್ತಾರೆ. ஆனால் வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லுகிறது, ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, இந்த கர்த்தர் ಈ ಕರ್ತನು உலகத்தின் ரட்சகர் என்று வார்த்தை ಈ சொல்லுகிறது. ಲೋಕದ ರಕ್ಷಕ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. முதலாவது அவருடைய நம்முடைய ரட்சகர் அல்ல, ಮೊದಲು ಆತ ನಮಗೆ ರಕ್ಷಕನಲ್ಲ, முதலாவது அவர் கர்த்தராக இருக்கிறார். ಮೊದಲು
ಈ ಲೋಕದ இந்த ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் என்ன செய்தார்? ಕರ್ತನೇನು அவருடைய ಮಾಡಿದನು? ராஜ்யத்தை அந்த சிங்காசனத்தை விட்டு ಆ ಸಿಂಹಾಸನವನ್ನು ஒரு ಬಿಟ್ಟು சிறு குழந்தையாக இந்த உலகத்திற்குள்ளாக ಒಂದು வருகிறார். ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. எல்லா விதமான பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பட்டுவிட்டு ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಪಾಡುಗಳನ್ನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಆತನು ಅನುಭವಿಸಿ பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றிவிட்டு ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿ இப்போது மறுபடியுமாய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தை ಈಗ சொல்லுகிறார். ಪುನಃ ಅವರು ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ಎಂದು அவர் எல்லாவற்றின் மேலே கர்த்தராக இருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ அவர் ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்னுடைய கர்த்தராக இருக்கிறார். ಆತನು ನನ್ನ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்களுடைய கர்த்தராக இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் சபை ஜனங்களுடைய கர்த்தராக இருக்கிறார். ಆತನು ಸಭೆ ಜನ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் அந்நிய ஜனங்களுக்கும் கர்த்தராக இருக்கிறார் ಅವರು ಅನ್ಯ ಜನರಿಗೂ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்ற வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ என்னாக போகிறது என்றால் ಒಂದು ದಿವಸ ಏನಾಗುತ್ತದೆ? பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவ தூதர்கள், ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ದೇವತೆಗಳು, எல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ಎಲ್ಲ ರಕ್ಷಣೆಯಿಂದ இந்த ವಿಶ್ವಾಸ, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನ, நரகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகள், ಹಾಗೂ ನರಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು, அவிசுவாசிகள் ಅವಿಶ್ವಾಸಿಗಳು என்ன செய்ய போகிறார்களா? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஒரு நாள் எல்லாம் முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கும் என்ற வார்த்தை ಎಲ್ಲ சொல்லுகிறது. ಮೊಣಕಾಲುಗಳು ಆತನಿಗೆ ಬಾಗುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இயேசுவே கர்த்தர் என்று எல்லாம் நாமும் அறிக்கையிட போகிறது. ಯೇಸುವೇ ಕರ್ತನೆಂದು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. கர்த்தர் என்றால் என்ன? கர்த்தர் என்றால் என்ன? அவர் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತಹ ದೇವರು. எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನ ಆಳ್ವಿಕೆಯ ಅಂದ್ರೆ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ತನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಕೆಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது. ಆತನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. ಆತನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது வருகிறது என்றால் ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಏನಾದರೂ அதை ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ಆಮೆನ್. ಅದನ್ನು ದೇವರು ಅನುಮತಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய அனுமதியின் மூலமாய் தான் ಆತನ ಅನುಮತಿಯ ಮೂಲಕ எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள ಎಲ್ಲ வேண்டும். ಕಾರ್ಯಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. இன்றைக்கு சபை ஜனங்களுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது. ಹಾಗೆ ಸಭೆ ಜನಗಳೊಳಗೆ ವಿಶ್ವಾಸವಿದೆ. சபையில இருக்கும்போது பாடல்களை பாடி சந்தோஷமாக இருக்கிறோம். ಆಗ ಸಭೆಯೊಳಗೆ ಇರುವಾಗ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ. வீட்டுக்கு போன பின்பு மறுபடியும் அந்த பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಆದ್ರೆ ಮನೆಗೆ ಹೋದ ಕೂಡಲೇ ಅದೇ ಭಯ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿದೆ. ஐயோ என்ன ஆகிவிடும்? ಓ ಏನಾಗುತ್ತದೆ? என்னுடைய வேலை என்ன ஆகிவிடும்? ನನ್ನ ಕೆಲಸ ಏನಾಗುತ್ತದೆ? என்னுடைய குடும்பம் என்ன ஆகிவிடும்? ಕುಟುಂಬ ಏನಾಗುತ್ತದೆ? என்னுடைய சூழ்நிலைகள் என்ன ನನ್ನ ஆகிவிடும்? ಪರಿಸ್ಥಿತಿ ஐயோ ಏನಾಗುತ್ತದೆ? என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ನನ್ನ ಭವಿಷ್ಯ என்று ಹೇಗಿರುತ್ತದೆ? எல்லாவற்றின் மேல நமக்கு கவலை இருக்கிறது. ಎಂದು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಒಂದು ಚಿಂತೆ ಇದೆ. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் ஆளுகை செய்கிற தேவன். ನಾನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ நான் ದೇವರು. உன்னுடைய சூழ்நிலைகளை, ನಾನು ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು, உன்னையும் எல்லாவற்றையும் நான் ஆளுகை செய்யக்கூடிய ನಿನ್ನನ್ನು தேவன். ಎಲ್ಲವನ್ನೂ ನಾನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ நீங்கள் ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತೀರಾ ಇಲ್ಲವೋ? ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சபையானது சபையானது ஆண்டவருடைய திருச்சபையாக இருக்கிறது. ಇದು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ. இது எந்த பாஸ்டருக்கும் சேர்ந்த சபை அல்ல. ಇದು ಯಾವ ಬೋಧಕರಿಗೂ ಸೇರಿದ ಸಭೆ ஒரு ಅಲ್ಲ. நாள் என்னுடைய தகப்பனாரை பார்த்து நான் இப்படி இந்த வார்த்தை சொல்லினேன். ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ತಂದೆ ನೋಡಿ ನಾನು ಹೀಗೆ ಹೇಳಿದೆ, எனக்கு எங்க அப்பாவுக்கு பயங்கரமாக சண்டை உண்டாகும். ನನಗೂ ನನ್ನ ತಂದೆಗೆ ಯಾವಾಗಲೂ ವಾಗ್ವಾದ. ஆவிக்குரிய வாழ்க்கையில ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನ ரட்சிக்கப்பட்டவனே, ರಕ್ಷಣವನ್ನು ஐயோ இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾರೆ, சந்தோஷமாக எல்லாவற்றிலும் என்கரேஜ் செய்வார்கள் என்று நினைத்துக் ಅವರು கொண்டிருந்தேன். ಸಂತೋಷವಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲೂ ನನ್ನನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸುತ್ತಾರೆ ஆனா ಅಂದುಕೊಂಡೆ. எனக்கு எங்க அப்பாவுக்கு ஃபுல் எப்போ பார்த்தாலும் டக்காபா நடக்கும். ನನಗೂ ನನ್ನ ತಂದೆಗೆ ಯಾವಾಗಲೂ ವಾಗ್ವಾದ, எப்பவுமே வாக்குவாதம், ಯಾವಾಗಲೂ ವಾಗ್ವಾದ, எப்பொழுதுமே வாக்குவாதம். ಯಾವಾಗಲೂ ವಾಗ್ವಾದ. அவர்கள் ஒன்று சொல்லினால் நான் ஒன்று சொல்லுவேன். ಅವರೊಂದು ಹೇಳಿದ್ರು ನಾನೊಂದು ಹೇಳಿದೆ. டேய் உனக்கு ஊழியமே கொடுக்க மாட்டேன், ನಿನಗೆ ಸೇವೆನೇ ಕೊಡಲ್ಲ, இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ உன்னை நிறுத்தவே மாட்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸೋಲ್ಲ, நீ இந்த சபையை வேற யாருக்காக கொடுத்து ಈ விடுவேன். ಸಭೆ ಬೇರೆ ಯಾರಿಗಾದ್ರೂ இல்லையா, ಕೊಡು. இது என்னுடைய ஜனங்கள், ಇದು ನನ್ನ ಜನ, என்னுடைய சபை ನನ್ನ ಸಭೆ. என்று எங்க தகப்பனார் என்னை ನನ್ನ பார்த்து ತಂದೆ சொன்னார். ನೋಡಿ ಹೇಳಿದರು, நான் அவரை பார்த்து சிரிச்சேன். ನಾನು ಅವ್ರು ನೋಡಿ ನಕ್ಕದೆ. அப்பா உன்னுடைய சபை அல்ல, ಅವರು ನಿನ್ನ ಸಭೆ ಅಲ್ಲ, உன்னுடைய ஜனங்கள் அல்ல, ನಿನ್ನ ಜನವಲ್ಲ. ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் அவருடைய ஜனங்களை மீட்டிருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ತನ್ನ ಜನಗಳನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾನೆ. சபையில இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள். ದೇವರಿಗಿರುವವರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ நீ ಸೇರಿದವರು. இப்படி பேசினால் ஆண்டவர் ஒரு நாள் உன்னையே எடுத்து விடுவார் என்று சொன்னார். ನೀನೀಗ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಿನ್ನನ್ನೇ ದೇವರು ತೆಗೆದು ಬಿಡ್ತಾರೆ ಒಂದು ದಿವಸ ಅಂತ ಹೇಳಿದೆ. ஆண்டவருடைய மகிமை அவருக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಮಾತ್ರವೇ ನಾವು இந்த ಸಲ್ಲಿಸಬೇಕು. சபையை ஸ்தாபித்திருக்கலாம், ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಬೇಕು, இன்றைக்கு நாங்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கலாம். ನಾವು ಸಭೆಯನ್ನು ஆனா இந்த ನಡೆಸಬೇಕು. சபைக்கு நான் கர்த்தர் அல்ல, ಈ ಸಭೆಗೆ ನಾನು ಕರ್ತನು, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தராக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இருக்கிறார். ಮಾತ್ರವೇ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய ஆளுகையின் பிரகாரமாய் இந்த சபை இன்றைக்கு இருக்கிறது. ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸಭೆ ಇಂದು ಇದೆ. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவருடைய காரியங்களிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே இப்படியாக சொல்லுவேன், ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವೆ, ஆண்டவரே தேவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ನಾನು ಏನು ಹೇಳಿದ್ರು
சபை பெருகி சபை ಹೆಚ್ಚಿ பெரிய சபை ஆகிவிட்டாலும் ದೊಡ್ಡ ಸಭೆ ஆயிரம் ஆத்துமாக்கள் இங்க இடத்துல வந்தாலும் ಸಾವಿರ ಜನ ಇಲ್ಲಿ ಬಂದರು இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போய் என்று சொல்லி நான் கடந்து போக ಈ வேண்டும். ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ನೀನು ಹೋಗು ಎಂದು ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நான் நீங்கள் கேட்க வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನೀವು ಕೇಳಬೇಕು. கர்த்தர் என்றால் யார்? ಕರ್ತನ ಎಂದರೆ அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். ಆತನು ಸಕಾಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ அவர் இந்த ಮಾಡುತ್ತಾನೆ. உலகத்தை ஆளுகை செய்கிறார். அவர் ಈ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ எல்லா ಮಾಡುತ್ತಾನೆ. ಸೃಷ್ಟಿகளின் மேல் அவருடைய ஆளுகை இருக்கிறது. ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಗಳ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ஒரு மிருகங்களின் மேல் அவருடைய ஆளுகை இருக்கிறது. ಒಂದು ಪ್ರಾಣಿಗಳ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. அவருடைய ஆளுகை இந்த உலகம் முழுவதுமா இருக்கிறது. ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಈ ಲೋಕದ ಮೇಲೆಲ್ಲ ಇದೆ. இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணது அவர்தான். ಈ ಒಂದು ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು இந்த ಆತನೇ. யூனிவர்ஸை ஆளுகை செய்வது இயேசு கிறிஸ்து ಈ மட்டும். ಒಂದು ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. இன்னொரு சொல்லுகிறார், ಇದನ್ನು ಸಹ ಹೇಳಿದ್ದಾರೆ. எல்லா நட்சத்திரத்தையும் ಎಲ್ಲಾ ನಕ್ಷತ್ರಗಳು அவர் பேரோடு என்ன செய்கிறாரா? ಅವರ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾರೆ. அழைக்கக்கூடிய தேவன் என்ற வார்த்தை ಎಲ್ಲಾ சொல்லுகிறது. ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಹೆಸರಿಡಿದು சொல்லுகிறது, not one of them is missing. ಯಾವುದಾದ್ರೂ ಮಿಸ್ ಆಗಲ್ಲ. எவ்வளவு ஏராளமான மில்லியன்ஸ் ஆன நட்சத்திரங்கள் இருக்கிறது. ಮಿಲಿಯನ್ ನಕ್ಷತ್ರಗಳಿವೆ. யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு இருக்குது என்று யாருக்குமே தெரியாது. ಒಂದು ಲೋಕ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாருக்குமே தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. லோக அல்ல, யூனிவர்ஸ். ಒಂದು ಪ್ರಪಂಚಗಳು ಪ್ರಪಂಚಗಳು இல்லையா? எவ்வளவு பெருசு இருக்குது என்று யாருக்கு தெரியும்? ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ಯಾರಿಗೂ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்யக்கூடிய ದೇವರು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ அந்த ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பெரிய யூனிவர்ஸ்ல ದೊಡ್ಡ ಲೋಕಗಳಲ್ಲಿ ஒரு ஸ்மால் டஸ்டை போல இந்த உலகம் இருக்கிறது. ಆದ್ರೆ ಒಂದು ಸಣ್ಣ ಧೂಳಿನಾಗಿ ಈ ಲೋಕವಿದೆ. இங்க ஒரு தூசியை போல இந்த உலகம் இருக்கிறது. ಒಂದು ಧೂಳಿನ ಹಾಗೆ ಈ ಲೋಕವಿದೆ. அந்த தூசியான உலகத்துல ಈ ಒಂದು ಧೂಳಾದ ಲೋಕದಲ್ಲಿ எவ்வளவு கோடி கணக்கான தூசியான மனுஷர்கள் ಎಷ್ಟು ಕೋಟಿ ಕೋಟಿ ಧೂಳಿನ ಹಾಗೆ ಮನುಷ್ಯರಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடிய ದೇವರು தேவன்? ಎಲ್ಲವನ್ನೂ ಏನು ಮಾಡುವ ದೇವರು? ஆளுகை செய்யக்கூடிய தேவன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஆண்டவருடைய ராஜரிகம் என்றால் என்ன? ದೇವರ ಒಂದು ರಾಜ್ಯಭಾರ ಎಂದರೆ ಏನು? That he is Lord of all things. ಆತನು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் எல்லாவற்றின் மேலே ಆತನು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ கர்த்தராக இருக்கிறார். ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய கண்ட்ரோல் எல்லாவற்றின் மேலே இருக்கிறது. ಆತನ ಹತೋಟಿಯು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಇದೆ. அவருடைய அதிகாரமானது எல்லாவற்றின் மேலே இருக்கிறது. ಆತನ ಅಧಿಕಾರವಾದದ್ದು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಇದೆ. எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது. ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. ஏன் இதை குறித்து இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், ಯಾಕೆ ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಇಂದು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ஆரம்ப ಎಂದರೆ, நாட்களில் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ಪ್ರಾರಂಭದ ದಿವಸದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் சென்னை பட்டணத்தில் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். ನಾನು ಚನ್ನಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದುತ್ತಲಿದ್ದೆ. அப்ப ஒரு ஊழியக்காரர் இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ಆಗ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸೇವಕರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. இன்றைக்கு சுனாமி வருகிறது, ಸುನಾಮಿ எல்லா விதமான அழிவு வருகிறது. ವಿಧವಾದ ನಾಶ. ஆண்டவர் அன்பான தேவன், ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவே மாட்டார். ಇಂಥದ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದು. ஆண்டவர் கண்ட்ரோல் இல்லாம இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ಅದು ದೇವರ ಒಂದು ಹತೋಟಿಯಿಂದ ಇದೆಲ್ಲವೂ ನಡೀತಲಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அப்போ நான் பார்த்து கேட்டேன், ನಾನು ನೋಡಿ ಕೇಳಿದೆ. இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறது வேஸ்ட் இல்லையா? ಆದ್ರಿಂದ ಈ ರೀತಿಯಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ವ್ಯರ್ಥವಲ್ಲ. அவர் ஆண்டவராகவே இருக்க முடியாது. ಅವರು ದೇವರಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் அவருடைய ஆளுகை எல்லாவற்றின் மேல இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದರ ಆಳ್ವಿಕೆ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಇದೆ ಎಂದು ವಾಕ್ಯ அப்பொழுது ಹೇಳ್ತದೆ. ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தேன். ಆಗ ಒಂದು ದಿವಸ ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, ஆண்டவரே, எவ்வளவு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯವಿದೆ. ஊழியம் எப்படி இருக்கும்? ಸೇವೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? வாழ்க்கை எப்படி இருக்குமோ? ಜೀವಿತ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குமோ? ಆತ್ಮದ ಜೀವಿತ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஆண்டவரே, எப்படி ஊழியம் செய்ய போகிறேனோ? ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ? ஆண்டவரே, என்ன செய்ய போகிறேன் ಏನು ಮಾಡುವೆ என்று அநேக விதமான கேள்விகள், குழப்பங்கள். ಎಂದು ಅನೇಕ ವಿಧವಾದ ಪ್ರಶ್ನೆಗಳು ಗಲಿಬಿಲಿ. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு செய்தியின் மூலமா என்னிடத்துல ಆ பேசினார். ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸಂದೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ அவருடைய ಮಾತಾಡಿದರು. ஆளுகையை குறித்து ಅದರ ಆಳ್ವಿಕೆ எனக்கு ಕುರಿತು. ஆண்டவர் காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ಆಗ ನನಗೆ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அந்த ஆண்டவருடைய ஆளுகை என்கிற சப்ஜெக்டை நான் கேட்ட உடனே பார்த்தீர்கள் என்றால் ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಎಂಬ ಆ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ನಾನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ என்னுடைய விசுவாசம் இன்னும் பெருகினது. ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಇನ್ನೂ ஐயோ, ಹೆಚ್ಚಿತು. இப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதித்துக் ಅಯ್ಯೋ, ಈ கொண்டிருக்கிறேனே. ರೀತಿಯಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ஐயோ, ಮಾಡುತ್ತೇನೆ. என்னுடைய தேவன் எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிறார். ದೇವರು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமை உள்ள தேவனா ಯಾವ ರೀತಿಯಾದ ಎಷ್ಟು ರೀತಿಯ ಒಂದು ಮಹತ್ವ ತುಂಬಿದ ದೇವರು என்று என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியம் உண்டானது. ಆಗ ನನ್ನ ಜೀವಿತದ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಯಿತು. அதற்கு பின்பு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றும் மாறிவிட்டன. ಆಗ ಅದಾದ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತವು ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அப்போதிலிருந்து என்ன நடந்தாலும், ಆದರೆ ಏನು ನಡೆಯಿತು? என்ன காரியங்கள் சம்பவித்தாலும் ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸಿದರು. ஆண்டவர் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் ஆளுகை செய்து ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. இது உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால், ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ನೋಡಿದರೆ this is a comforting teaching. ಆದರೆ ಇದು ಒಂದು ಎಲ್ಲರನ್ನೂ ಒಂದು ಸಂತೈಸುವಂತಹ ಒಂದು ವಾಕ್ಯ. 6
ஆறுதல் படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ಸಂದೇಶವಂತ ಸಂದೇಶವಾಗಿದೆ. விசுவாசத்தில் பலப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಲಪಡಿಸುವಂತ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿದೆ. உங்களை வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವಂತ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ஆண்டவர் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. அவர் உங்களை ஆளுகை செய்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய தேவன். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. குடும்பத்தின் சூழ்நிலைகளை ஆளுகை செய்யக்கூடிய தேவன். ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன். ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்கிறது என்ற வார்த்தை சொல்கிறது. ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் இதுக்கு மேல எந்த வசனத்துக்கு போட்டோம் என்று எனக்கு தெரியாமல் ನಾನು ಇನ್ನೂ ಇದರ ಮೇಲೆ ಏನು ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ ಎಂದು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்கள், ನೋಡಿರಿ, சங்கீதம் ಕೀರ್ತನೆ Psalms chapter 97 ಕೀರ್ತನೆ 97 ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். கீர்த்தனை 97:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி பூமி ஊறிப்பாகி பூரிப்பாகி ஆ. திரளான தீவுகள் மகிழ கடவுது. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ಯೆಹೋವ ಕರ್ತನು ರಾಜ್ಯಾಧಿಕಾರವನ್ನು ವಹಿಸಿದ್ದಾನೆ. எல்லோரும் சொல்லுங்கள், கர்த்தர் ಕರ್ತನು ஆளுகை செய்கிறார். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பிசாசு அல்ல, ಪಿಶಾಚಿ ಅಲ್ಲ, மனுஷன் அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ, ஏதோ ஒரு ரேண்டமான ஈவென்ட்ஸ் அல்ல. ಅದು ಯಾವುದೋ ಒಂದು ಈವೆಂಟ್ಸ್ ಗಳಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் ராஜரீகம் செய்து ಆದರೆ கொண்டிருக்கிறார். ದೇವರೇ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இந்த உலகத்தை யார் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? ಈ ಲೋಕವನ್ನು ಈಗ ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பிசாசா, மனுஷனா, ஆண்டவரா? ದೇವರು. சத்தமா சொன்னோம், ஆண்டவர். ದೇವರು ராஜரீகம் செய்கிறார். ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, அந்த வார்த்தை பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது. ನೋಡಿ, ವಾಕ್ಯ ಅದೀಗ ಅಂದ್ರೆ ಈಗ ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. The Lord reigns. ಆದರೆ ಯೆಹೋವನು ರಾಜ್ಯಾಧಿಕಾರವನ್ನು ವಹಿಸಿದ್ದ. The Lord was reigning. ಹಾಗೆ ಆತನು ಮಾಡಿದನು. The Lord will reign. ಹಾಗಾದ್ರೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ என்று வார்த்தை சொல்லவில்லை. ಆ ರೀತಿಯಲ್ಲ. The Lord reigns. ರಾಜ್ಯಾಧಿಕಾರ ವಹಿಸಿದ್ದಾನೆ. இப்பொழுது அவர் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறார். ಈಗ ಅವರು ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இப்பொழுது அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ಈಗ ಅವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சங்கீதம் முழுவதும் வாசித்தீர்கள் என்றால் ಕೀರ್ತನೆಯೆಲ್ಲ ನೋಡಿದ್ದಾರೆ. வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. வார்த்தை ஸ்பஷ்டವಾಗಿ அவர் ராஜரீகம் செய்யக்கூடிய தேவன். ಆತನು ರಾಜ್ಯಾಧಿಕಾರ அவர் ಮಾಡುತ್ತಾನೆ. ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ಆತನು ರಾಜ್ಯಾಧಿಕಾರ அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಕರ್ತನೆಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை இன்றைக்கு யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? ಅವನಿಂದ ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ வார்த்தை ಇದ್ದಾರೆ? நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஆண்டவர் ಹೇಳುತ್ತದೆ. ஆளுகை செய்கிறார். ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಏನು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நீங்கள் யோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். ನೀವು ಯೋಬನ ಜೀವಿತ ನೋಡಬಹುದು. யோபு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான். ಯೋಬನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದ. அவன் நீதிமானாக இருந்த காரணத்தினாலே ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ ಕಾರಣ அவன் பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். ಅವನು ಪಿಶಾಚಿ ಆದವನು ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು, ஆண்டவரே, ದೇವರೇ, யோபுக்கு எல்லாம் கொடுத்த காரணத்தினாலே ನೀನು ಯೋಬಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟ ಕಾರಣ அவன் உன்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಅವನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்கள் கடன் கொடுத்து ಸಾಲ ಕೊಟ್ಟು ஆராதனை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறீர். ಅವರನ್ನು ಆರಾಧನೆ ಹೊಂದುತ್ತಿದ್ದೀಯ. உங்களுடைய கரங்களை அவருடைய காரியங்களின் மேலே வையும். ಆಗ ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಇಡು. உன்னை சபித்து விடுவான் என்று ಅವನು ನಿನ್ನ ಶಪಿಸುತ್ತಾನೆ. பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ಪಿಶಾಚಿ ದೇವರನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. ஆண்டவருக்கு தெரியும் ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. யோபு எப்படிப்பட்ட மனுஷன். ಯೋಬು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯ. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ? யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ಯೋಬನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ அவனை ಕೊಡ್ತಾನೆ. போல நீதிமான் இந்த உலகத்துல யாருமே ಅವನ இல்லை. ಹಾಗೆ ನೀತಿವಂತನು ಲೋಕದಲ್ಲಿ அவன் ಯಾರಿಲ್ಲ. என்னுடைய பிள்ளை, ಅವನು ನನ್ನ எனக்கு ಮಗ. பயப்படுகிற மனுஷன் ಅವನು ನನಗೆ ಭಯಪಡುವನು. ஆண்டவர் சொல்லுகிறார். ಅದು ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದನ್ನು ನೋಡಿದರೆ பிசாசு ஆண்டவரிடத்தில் ஆர்குமெண்ட் செய்கிறான். ಪಿಶಾಚಿ ದೇವರ ಮುಂದೆ ಅವನಲ್ಲಿ ஆண்டவரே, அவருடைய ஆஸ்திகளின் மேலே, அவருடைய வீட்டின் மேலே, பிள்ளைகளின் மேலே கரண்ட வேண்டும். ಅವರ ಮೇಲೆ அதற்கு பின்பு பாரும், அவன் உன்னை மறுதலித்து விடுவான் என்று சொல்லுகிறான். ನಿರಾಕರಿಸುತ್ತಾನೆ. ஆனால் பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் இடத்துல ஒரு பிசாசு வருகிறான்? ಮೊದಲು ಸೈತಾನನು ಯಾರ ಬಳಿಗೆ ಬರ್ತಾನೆ? இங்க பிசாசு எங்க வருகிறான்? ಸೈತಾನ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ? இங்க பிசாசு நரகத்துல இருக்கிறானா? ಅವನು ಸೈತಾನನು ನರಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. எங்க பாருகிறான் பிசாசு? ಇದು ನೋಡಿದ್ರೆ இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஜெபம் அதுதான். ಇದು ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳ பிசாசு உன்னை கட்டுறேன், ಕಟ್ಟುತ್ತಾನೆ, உன்னை பாதாளத்துக்கு ஓட்டுறேன். ನಿನ್ನ ಪಾದಗಳ ಕೊಡಿಸಿ பிசாசு பாதாளத்துக்கு ஓட மாட்டான். ಪಾದಳಕ್ಕೂ நீ அவனை கட்டி போடவும் முடியாது. ಅವನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಲು ஏன்னா ஆண்டவர் அவர்களை ஃப்ரீயா அவிழ்த்து விட்டிருக்கிறார். ದೇವರೇ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு நாள் என்ன ஆக போகிறது? நியாய தீர்த்து ஆண்டவர் நரகத்திற்கு தள்ளிவிட போகிறார். ನರಕದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ. பிசாசு இன்றைக்கு நரகத்தில் இல்ல, ನರಕದಲ್ಲಿ இந்த உலகத்தை அழிந்து சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். ಲೋಕವನ್ನು ಅಲೆದು ತಿರುಗುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வேலை யாரிடத்துல? ಕೆಲಸ ಯಾರು? தேவனுடைய பிள்ளைகளிடத்துல. ದೇವರ ಮಕ್ಕಳ ಬಳಿ இவர்களை அழித்து விட வேண்டும், ನಾಶ ಮಾಡಿ
விசுவாசத்தை நாசம் செய்ய வேண்டும். ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಾಶ இன்று ಮಾಡಿ. யோபினுடைய விசுவாசம் நாசம் செய்யும்படியாய் ಯೋಬನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅವನು ನಾಶ ಮಾಡುವಂತೆ பிசாசு ஆண்டவரிடத்தில் வருகிறான். ಸೈತಾನನು ದೇವರ ಮುಂದೆ ಬಂದ. இல்லையா? பிசாசு சைத்தானே, ஆண்டவருடைய பிள்ளைகளை தொட வேண்டும் என்றால் ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவர் நம்மளை தொட முடியாது. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಅವನು ಅವರನ್ನು ಮುಟ್ಟಲು நம்முடைய ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்கிறது என்றால் ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆಡಿದ ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂದರೆ ஆண்டவர் அனுமதித்த காரணத்தினாலே ದೇವರು ಅನುಮತಿಸಿದ ಕಾರಣದಿಂದ. பாருங்க, இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ನೋಡಿ ಇನ್ನೊಂದು பாருங்க, ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. யோபு பாவம் செய்த காரணத்தினாலே அவனுக்கு இந்த விதமான கஷ்டங்கள் வரவில்லை. ಯೋಬನು ಪಾಪ ಮಾಡಿದ ಕಾರಣ ಅವನಿಗೆ ಈ ರೀತಿಯ ಕಷ್ಟ அவன் ಬರಲಿಲ್ಲ. நீதிமானாய் இருந்த காரணத்தினாலே அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ ಕಾರಣ ಅವನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ದೇವರು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது பிசாசு ஆண்டவரிடத்தில் போகிறான். ಆಗ ಸೈತಾನನು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பிசாசே, சைத்தானே, எல்லாவற்றையும் உன்னுடைய கரங்களிலே நான் கொடுக்கிறேன். ಎಲ್ಲವನ್ನೂ ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ஆனா ಕೊಡುತ್ತೇನೆ. யோபு மேல மட்டும் உன்னுடைய கரத்தை நீ வைக்க கூடாது. ಆದರೆ ಅವನ ಮೇಲೆ ಮಾತ್ರ ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇಡಬಾರದು. முதலாவது தரம் பிசாசு என்ன செய்கிறான்? ಮೊದಲು ಸೈತಾನ ಏನು ಮಾಡಿದ? வருகிறான், எல்லா காரியங்களை அழித்து விடுகிறான். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ அவனுடைய பிள்ளைகளை சாகடித்து விடுகிறான். ಮಕ್ಕಳನ್ನು ಸಾಯಿಸಿದ. எல்லா விதமான துஷ்ட காரியங்களை செய்கிறான். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ದುಷ್ಟ ஆனா அந்த ಕಾರ್ಯಗಳನ್ನು நேரத்தில் யோபு என்ன சொல்லுகிறார்? ಸಮಯದಲ್ಲಿ ಯೋಬ கர்த்தர் கொடுத்தார், ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು. கர்த்தர் எடுத்தார். ಕರ್ತನು ತೆಗೆದನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை, ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நாமಕ್ಕೆ மகிமை அதற்கு உண்டாகுவதாக. பின்பு யோபு ஆண்டவரை ஆராதிக்கிறான். ಆದ ಮೇಲೆ ಯೋಬನು ದೇವರ ಆರಾಧಿಸಿದ. இந்த ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಪುನಃ பிசாசே பாரு, ಸೈತಾನ என்னுடைய பிள்ளை குறித்து நான் சாட்சி கொடுத்தேன். ಮಗಳನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் ಅವರ பாரு. ವಿಶ್ವಾಸ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? அப்பொழுது சாத்தான் சொல்லுகிறான், ಸೈತಾನ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே வேற காரியங்களின் மேல எடுத்து விட்டீர், எந்த மனுஷனும் அதை சகித்துக் கொள்வான். ದೇವರೇ ನೀನು ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯವನ್ನೆಲ್ಲ ನೀನು ತೆಗೆದಿದ್ದೀಯಾ? ಯಾವ ಮನುಷ್ಯನಾದರೂ ಅದನ್ನು ಹೋಗಿ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. இல்லையா? அவனுடைய சரீரத்தின் மேல நீ கரங்களை வையும் என்று சொல்லுகிறான். ಅವನ ಶರೀರದ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡುವುದಿಲ್ಲ. அவனுக்கு எல்லா விதமான வியாதிகள் வருகிறது. ಆಗ ಅವನಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? ತಲೆಯಿಂದ ಅಂಗಾಲಿನವರೆಗೂ ಗುಂಡುಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. வருகிறது. இல்லையா? வருகிற பாயில்ஸ் உண்டாகுது. ಗುಂಡುಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. பிசாசு என்ன சொல்லுகிறான்? பிசாசு ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஐயோ, சபித்து விட்டு செத்து விடுவான் இவன். ಆದರೆ ಇವನು ದೇವರನ್ನು ಶಪಿಸಿ ಸಾಯ್ತಾನೆ. இல்லையா? மனைவி சொல்லுறான், ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே சபித்து விட்டு செத்து விடு. ಓ ದೇವರನ್ನು ಶಪಿಸಿ ಸತ್ತು எதற்காக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழற? ಯಾತಕ್ಕಾಗಿ ಇಂಥ ಜೀವನ எல்லாம் இருந்து போய்விட்ட. ಎಲ್ಲ ಇದು இதே இப்பொழுது சரீரத்திற்கு வாதை உண்டாகி விட்டது. ಇದು ಈಗ ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೂ ஆண்டவர் ஆண்டவர் என்று சொன்னாயே, ದೇವರು ஆண்டவரே இல்ல, ஆண்டவரை சபித்து செத்து விடு என்று சொல்லுகிறார். ದೇವರಿಂದ ದೇವರನ್ನು ಶಪಿಸಿ ಸಾಯಿದರು. அப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறான்? நாங்கள் ஆண்டவரிடத்தில் வெறும் நன்மைகளை மட்டும் பெற்றுக் கொள்ளலாமா? ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೊಂದಿದ ನಾವುಗಳು தீமைகளும் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று யோபு சொல்லுகிறார். ಕೆಟ್ಟದನ್ನು ಹೊಂದಬೇಕೆಂದು ದೇವರು அப்ப ಹೇಳುತ್ತಾನೆ. இரண்டாம் தரமும் என்ன செய்கிறார்? யோபினுடைய சரீரத்தின் மேல கை வைக்கிற முன்பாக ಆಗ ಎರಡನೇ ಸಾರಿ ಯೋಬನ ಒಂದು ಶರೀರದ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ பிசாசு ஆண்டவரிடத்தில் ஒருவரை வருகிறார். ಆ ಸೈತಾನನು ದೇವರ ಮುಂದೆ ಬರ್ತಾನೆ. ஆண்டவர் ಅನುಮತಿ கொடுக்கிறார். ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಡ್ತಾನೆ. இப்பொழுது அவனுடைய சரீரத்தை நீ தொடு. ಈಗ ಅವನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟು அப்பொழுதுதான் அவனால தொட முடிஞ்சது. ಆಗಲೇ ಅವನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಹೋರಾಟ ஒன்றே ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ದೇವರೇ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅನುಮತಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னும் சில காரியங்கள் நீங்கள் பாவம் செய்வதன் மூலமாய் வருகிறது. ಇನ್ನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಪಾಪ ಮಾಡುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬರುತ್ತದೆ. இயேசு என்ன சொல்லுகிறார்? பாவத்தின் மூலமாய் உபத்திரவம் படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ಅದರ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಪದ್ರವ ಪಡುವ ಮನುಷ್ಯ ಭಾಗ್ಯವಂತರೆಂದು ಹೇಳಿದ. நீதி நிமித்தம், ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ என்ன சொல்லுகிறது வார்த்தை? ಏನ್ ಹೇಳ್ತದೆ? அவருக்காக எப்பொழுது வாழுகிறோமோ, ಆತನಿಗಾಗಿ ಯಾವಾಗ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, அவரை போல எப்பொழுது வாழுகிறோமோ, ಅವರ ಹಾಗೆ ಯಾವಾಗ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, அவருடைய குணாதிசயங்கள் எப்பொழுது நமக்குள்ளாக காணப்படுகிறதோ, ಆತನ ಗುಣಾತಿಶಯ ಯಾವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಬರ್ತದೋ அப்பொழுது பிசாசு என்ன செய்ய போகிறான்? ಸೈತಾನನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவன் காரியங்களை நடப்பிப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂದು ವಾಕ್ಯ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன காரியங்கள் சம்பவித்தாலும், ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸಿದರೆ ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತ ದೇವರಾಗಿ நாங்கள் விழுந்து போகாதபடி ಬಿಟ್ಟು ಹೋಗದಂತೆ நம்மை ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಕಾದು ನಡೆಸುವಂತ அப்போ யோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். ಯೋಬನ ಜೀವಿತ
ನಿಮಿತ್ತವನ್ನು ನೋಡಿರಿ. இல்லையா பிசாசு அவன் பாவி என்கிற நிமித்தம் வந்து அவனை தொடவில்லை. ಅವನು ಪಾಪಿ ಎಂದು ಬಂದು ಅವನನ್ನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ. நீதியின் காரியம் செய்ததினாலே, ನೀತಿಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ ஆண்டவருக்கு பயப்பட்டு நடந்ததினாலே ಭಯಪಟ್ಟು ನಡೆದದ್ದರಿಂದ இல்லையா பிசாசு ಸೈತಾನ யோபினிடத்தில் வருகிறான். ಯೋಬನ ಬಳಿಗೆ ಬಂದ. ஆண்டவர் அனுமதித்த காரணத்தினாலே பிசாசு யோபினிடத்தில் வருகிறான். ದೇವರು ಅನುಮತಿ ಕೊಟ್ಟ ಕಾರಣ ಸೈತಾನನು அந்த ಯೋಬನ ಬಳಿಗೆ ಬಂದ. அப்ப தேவனுடைய ஜனங்களே, தேவ ஜனங்களே, இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ನಾವು ಇದನ್ನು இல்லை, ನೆನೆಸಬೇಕು. அநேக ஜனங்கள் குடும்பத்தில் மரித்து விடுவார்கள். ಅನೇಕರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ இல்லை, ಸಾಯುತ್ತಾರೆ. அப்பொழுது ஐயோ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ದೇವರು ಇದ್ದಾರಾ ஐயோ, ಇಲ್ಲವೋ? இவர்கள் அப்படியே மரித்து விட்டார்களே, ಇವರು ಹಾಗೆ ಸತ್ತರು. பிசாசு சாகடித்து விட்டானே இதோ ಸೈತಾನನು ಸಾಯಿಸಿದನು. என்று ஜனங்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ಜನರು ನೆನೆಸುತ್ತಾರೆ. God is sovereign over death. ಆದರೆ ಆ ಒಂದು ಮರಣದ ಮೇಲೆ ಕೂಡ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. நாங்கள் எப்பொழுது மரிக்க வேண்டும், ಯಾವಾಗ ಸಾಯಬೇಕು, எப்படி மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಕೂಡ ಅದನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்கள், ஸ்தேவான் ನೋಡಿ, ಸ್ಟೇಫಾನ್ கல்லடி வாங்கி சாக வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருந்தது. ಅಂದ್ರೆ ಸ್ಟೇಫಾನನ್ನು ಕಲ್ಲಿನಿಂದ ಕೊಂದರು, ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இல்லை, பேதுரு சிலுவையில தலைகீழ அடிக்கும்படி அவருடைய சித்தமாக இருந்தது. ಹಾಗಾದ್ರೆ ಪೇತ್ರನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತಲೆಕೆಳಗಾಗಿ ಮಾಡಿ ಅವನನ್ನು ಕೊಂದರು, ಅದು ದೇವರ அவன் ಚಿತ್ತವಾಗಿದೆ. மரிப்பதற்கு முன்பாகவே ಸಾಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ இல்லை, இயேசு சொல்லுகிறார், எப்படிப்பட்ட மரணத்தை நீ சாக வேண்டும் என்று ಯೇಸು சொல்லுகிறார். ಹೇಳ್ತಾರೆ, ಯಾವ ರೀತಿಯಾದ ಮರಣವನ್ನು ನೀನು ಹೊಂದಬೇಕೆಂದು. நீ போக வேண்டாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவார்கள். ಆದರೆ ನೀನು ಹೋಗದಿರೋ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எங்கே? சிலுவைக்கு. ಎಲ್ಲಿ ಶಿಲುಬೆಗೆ? இங்கே பேதுருவை சிலுவையில் அடிக்கிறாங்க. ಪೇತ್ರನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அப்பொழுது ಕೊಂದರು. பேதுரு சொல்லுகிறான், ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய இயேசு கிறிஸ்துவை போல நான் மரிப்பதற்கு பாக்கிய தகுதியானவன் ಆದರೆ அல்ல. ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಾನು ಸಾಯೋದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ. அவனை தலைகீழாக அடித்து விடுகிறான். ಅವನನ್ನು ತಲೆಕೆಳಗಾಗಿ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. சிலுவையில் என்ன செய்கிறார்கள்? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? தலைகீழ அடித்து ತಲೆಕೆಳಗೆ ಹೊಡೆದು அவனை அப்படியே நெருப்பில் எரித்து ಅವನು விடுகிறான். ಹಾಗೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಉರಿಸುತ್ತಾರೆ. பாருங்கள், அவர்களுக்கு தெரியும், ನೋಡಿ, ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, இப்பொழுது நான் மரித்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். ಈಗ ನಾನು ಸತ್ತ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ. ஆண்டவர் அனுமதித்ததினால் தான் இன்றைக்கு நான் மரிக்கிறேன் என்று ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ನಾನು ಸಾಯುತ್ತೇನೆ ಎಂದು அவருக்கு அந்த ஒரு மனது இருந்தது. ಅವನಿಗೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು அவருக்கு ಹೃದಯ ಇತ್ತು. ஆண்டவருடைய காரியங்கள் தெரியும். ದೇವರ ಕಾರ್ಯ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವ பாலிகார்ப் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ಅಂದ್ರೆ ಪಾಲಿಕಾರವೆಂಬ ಒಬ್ಬ ಸೇವಕರಿದ್ದಾರೆ. இல்லையா? அப்ப ஸ்மிர்னா என்கிற ஒரு இடத்துல ಸ್ಮರ್ಣ ಎನ್ನುವ அந்த சபையில ஒரு ஊழியக்காரராக ಆ இருந்தார். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಕರಾಗಿದ್ದರು. இல்லையா? 86 இயர்ஸ் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வாழ்ந்த மனுஷன். 86 ವರ್ಷ ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ ಜೀವಿಸಿದ ಮನುಷ್ಯ. இல்லையா? இவர்களை சாகடிக்க வேண்டும் என்று ಅವರನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ಜನರು ಏನು ಮಾಡಿದರು? அநேக சூழ்ச்சிகளை செய்தார்கள். ಅನೇಕ ಒಂದು ತಂತ್ರ ಮಾಡಿದರು. பாலிகார்ப் அவர்களிடத்தில் தப்புவித்து போய் கொண்டிருந்தார். ಅಂದ್ರೆ ಪಾಲಿಕಾರ್ಬ ಸೇವಕರು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் ஒரு நாள் என்ன ஆனது என்றால், ಒಂದು ದಿವಸ ಏನಾಯಿತು? பாலிகார்ப் படுத்துக் கொண்டிருக்கிறார். ಪಾಲಿಕಾರ್ಬ ಅವರು ಮಲಗಿದ್ದಾರೆ. படுத்திருக்கிற நேரத்தில் ಅವರು ಮಲಗಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ அவருக்கு ஒரு விஷன் உண்டாகிறது. ಅವರಿಗೊಂದು ದರ್ಶನ அவரை ಉಂಟಾಯಿತು. படுத்திருக்கிற அந்த பில்லோ பார்த்தீர்கள் என்றால், ಅವರು ಮಲಗಿದ್ದ ಒಂದು ಪಿಲ್ಲೋ இல்ல அந்த நெருப்பினால எரிந்து கொண்டிருக்கிறது. ಅದು ಬೆಂಕಿಯಿಂದ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಲಿದೆ. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் பார்க்கின்றார். ಆತನ ಕಾರ್ಯ ನೋಡಿದರು. அப்பொழுது சொல்லுகிறார், இன்னும் வேற அவருடைய வேலையாட்கள் பார்த்து சொல்லுகிறார், ಆಗ ಅವರ ಕೆಲಸಗಾರರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, பாலிகார்ப் அவர்களே, ಪಾಲಿಕಾರ್ಬ உம்மை தேடி ரோமராஜன் வந்து விட்டது, ನಿಮ್ಮ ಹುಡುಗಿ ರೋಮರಾಜ್ಯದವರು வேற இடத்திற்கு போகலாம். ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ಆಗ ಅವ್ರು ನೋಡಿ ಒಂದೇ நான் ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, இனிமே ஓட மாட்டேன். ನಾನಿಂದ ಓಡುವುದಿಲ್ಲ. I must burn and die. ನಾನೀಗ ಮರಣಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. நான் என்னை எரித்து சாகடிக்க போகிறார்கள். ನನ್ನನ್ನು ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿಸಿ நான் ಸಾಯಿಸುತ್ತಾರೆ. அதற்கு ஆயத்தமாக வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. இனிமே நான் ஓட மாட்டேன் ನನ್ನ ಮುಂದೆ என்று ಓಡುವುದಿಲ್ಲ சொல்லி அந்த ரோமராஜர்கள் வருகிறார்கள். ಹೇಳಿ ಆ ಒಂದು ರೋಮ ಸಾಮ್ರಾಜ್ಯದವರು ಬರ್ತಾರೆ. வந்து பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ಬಂದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. பாலிகார்ப் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ಆಗ ಪಾಲಿಕಾರ್ಬರು ನೋಡಿ எனக்கு ಹೇಳ್ತಾರೆ, 1 மணி நேரம் அவசியம் கொடுங்க. ನನಗೆ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಸಮಯ நான் ಕೊಡಿ. ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்து ನಾನು வருகிறேன். ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಮ್ಮ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ದೇವರ ಬಳಿಗೆ அப்பொழுது ಪ್ರಾರ್ಥಿಸಿ வாருங்கள் போகலாம் என்று ಈಗ ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಎಂದು. பாலிகார்ப்பை அழைத்துக் கொண்டு ಆಗ போகிறார்கள். ಪಾಲಿಕಾರ್ಬರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದರ ಮೇಲೆ ನೋಡಿದ್ದಾರೆ. பாலிகார்ப்பை எரித்து சாகடிக்கிறார்கள். ಅಂದ್ರೆ ಪಾಲಿಕಾರ್ಬ ಸುತ್ತಲೂ ಬೆಂಕಿ அந்த ಹಚ್ಚಿ ಸಾಯಿಸುತ್ತಾರೆ. நெருப்பானது ಬೆಂಕಿಯಾದದ್ದು அவரை பட்சித்து எரிக்காமல் ಅವರನ್ನು ಹತ್ತಿಸಿ அந்த ಉರಿಯುತ್ತದೆ. நெருப்பானது அவரை முழுவதுமாய் சூழ்ந்து மூடி மறைத்துக் கொண்டிருந்தது. ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯಾದದ್ದು ಅವರ ಸುತ್ತಲೂ ಅವರನ್ನು ಆವರಿಸಿತ್ತು. ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಾರೆ. மண்ணெண்ணையை போட்டு நெருப்பு பத்தி இருக்கட்டோமே, ಅಯ್ಯೋ ಇವ್ರಿಗೆ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ சாக மாட்டேன்றானே. ಸಾಯ್ತಿಲ್ಲ ಬರ. அப்பொழுது கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ இல்லையா, ஒரு சோல்ஜர் வந்து என்ன செய்கிறான் ಒಬ್ಬ என்றால், ಸೈನಿಕನು ಬಂದು ஒரு கத்தி எடுத்து ಕತ್ತಿಯಿಂದ அவருடைய இதுல ஸ்டமக்ல குத்தி ಆಗ விடுகிறார். ಅವರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಚುಚ್ಚುತ್ತಾನೆ. அதற்கு பின்பு அவருடைய உயிரை விடுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಅವರು ಸಾಯ್ತಾರೆ. அப்ப ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மரித்தாலும் ಒಂದು ಮನುಷ್ಯ ಲೋಕದಲ್ಲಿ ಸತ್ತರೆ அவன் எப்பொழுது மரிக்க வேண்டும், ಅವನು ಯಾವಾಗ எப்படி ಸಾಯಬೇಕು? மரிக்க வேண்டும் என்று ಹೇಗೆ ಸಾಯಬೇಕು? ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ತೀರ್ಮಾನ
ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்முடைய நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಎಣಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இவன் இவ்வளவு காலகட்டம் வாழ வேண்டும், ಇಷ್ಟು ಕಾಲಘಟ್ಟ ಜೀವಿಸಬೇಕು, இந்த நாளிலே இந்த நேரத்தில் இந்த விதத்தில் அவன் மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇವನು ಸಾಯಬೇಕೆಂದು எல்லாம் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನೂ ತೀರ್ಮಾನ He ಮಾಡಿದ್ದಾನೆ. is Lord over death. ಆತನು ಮರಣಕ್ಕೂ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அது ಉಂಟಾಗಲಿ. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, God is sovereign over random events. ಅಂದ್ರೆ ಅದರ ಕೆಲವು ನಡೆಯುವಂತಹ ಒಂದು ಘಟನೆಗಳಿಗೂ ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. வாழ்க்கையில உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது. ನಾವು ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಘಟನೆಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. நாங்கள் நினைத்துக் கொள்வோம், ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ, ஐயோ இது ஆண்டவருடைய கரம் இல்லையே, ಇವತ್ತಿನ ದೇವರ ಹಸ್ತವಿಲ್ಲವೋ, உலகம் அப்படியாகவே நடந்து கொண்டிருக்கிறது, ಲೋಕವು ಹಾಗೆ ನಡೀತಿದೆ, இந்த உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது ಲೋಕ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ, நாங்கள் இப்படிப்பட்ட யோசனைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಯೋಚನೆಗಳನ್ನು ನಾವು அவர் ಮಾಡಿದ್ದೇವೆ. வார்த்தை சொல்லுகிறது, அந்த random eventsக்கும் அவர் கர்த்தராக ಆ இருக்கிறார். ಒಂದು ಘಟನೆಗಳ ಮೇಲೆಯೂ ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. Proverbs chapter 16, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16, Proverbs 16 33வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தமோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும். இல்லையா, நம்ம வீட்டுல என்ன செய்கிறோம்? இல்லையா, லூடோ விளையாடுறோம் ಆಟ ಆಡ್ತೀವಿ இல்லையா, அந்த டைஸ் இருக்குது இல்லையா, ಒಂದು ಡೇಸ್ ಇದೆಯಲ್ಲ, அந்த டைஸ் என்ன பண்ணுவோம்? கேம் விளையாடும் போது அந்த டைஸ் நம்ம ரோல் பண்ணுவோம். ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸುತ್ತಿ ಹಾಕ್ತೀವಿ. எந்த நம்பர் விழ வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் செய்கிறார். ಯಾವ ನಂಬರ್ ಬೀಳಬೇಕೆಂದು ದೇವರಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த உலகத்துல எந்த ஈவென்ட்ஸ் ரேண்டமாக நடக்கிறது இல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು ತಾನಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இல்லையா, நம்ம டைஸ் போடும்போது ಅದನ್ನ ನಾವು ಅರಿತಿಯಾದ ಒಂದು ಕಾಯಿನ್ಗಳನ್ನು ಹಾಕುವಾಗ எந்த நம்பர் வர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ಯಾವ ನಂಬರ್ ಬರಬೇಕೆಂದು ದೇವರಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. அவர் தீர்மானம் பிரகாரம் அது விழுகிறது. ಆತನ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದು நான் ಬೀಳುತ್ತದೆ. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ಅದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. அநேக ஜனங்களுக்கு இந்த காரியத்தை sovereignty of God ஐ பத்தி பேசினால் ஜனங்களுக்கு எரியும். ಹಾಗೂ ಅನೇಕರಿಗೆ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅನೇಕರಿಗೆ ಉರಿಯಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் எல்லாம் ஆளுகை செய்கிறாரே, ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಆಳ್ವಿಕೆ மனுஷன் ಮಾಡ್ತಾನೆ. எதற்காக? ಮನುಷ್ಯ ಅದಕ್ಕಾಗಿ. ஆண்டவர் நமக்கு சுயம் சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ ಚಿತ್ತ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கு சொந்த சித்தமே இல்ல. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಚಿತ್ತ ಇಲ್ಲ. சொந்த சித்தம் இருந்தா சொந்த சித்தம் இல்லை. சொந்த சித்தமானவர்களை நரகத்திற்கு கொண்டு போகும். ಸ್ವಂತ ಚಿತ್ತವಾದದ್ದು ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು நம்முடைய ಹೋಗುತ್ತದೆ. சித்தமானது ನಮ್ಮ ಚಿತ್ತವಾದದ್ದು man's will is under bondage to sin. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಚಿತ್ತವಾದದ್ದು ಅಂದ್ರೆ ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ ಅದು. பாரு, எந்த மனுஷனும் ஆண்டவரிடத்தில் எதற்காக வரமாட்டான் என்றால், ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವ ಮನುಷ್ಯನು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. எதற்காக ரட்சிப்பை விரும்ப மாட்டான் என்றால், ಅದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಣೆ ಬಯಸುವುದಿಲ್ಲ. அவனுக்குள்ளாக ஜீவனிலே மரணம் இருக்கிறது. ಅವರೊಳಗೆ ಜೀವವಿಲ್ಲ, ಮರಣವಿದೆ. அவனுக்குள்ளாக பொல்லாத கிரியைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ಅವರೊಳಗೆ ದುಷ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಲಿದೆ. எந்த அவிசுவாசியும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று யாரும் விரும்ப ಆದರೆ மாட்டார். ಯಾವ ಅವಿಶ್ವಾಸಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, ದೇವರ ಬಳಿಗೆ ಬರಬೇಕೆಂದು ಬಯಸುವುದಿಲ್ಲ. Why? ಯಾಕೆ? Because man's will is under bondage to sin. ಯಾಕೆಂದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಚಿತ್ತವು ಅಂದ್ರೆ ಅದು ಪಾಪ ಮಾಡುವಂತದ್ದೇ ಆಗಿದೆ. இது ஜனங்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், ಜನರಿಗೆ நான் ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு எனக்கு சுய சித்தம் இருக்கிறது. ಆದ್ರೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ ನನಗೆ ಸ್ವಂತ ಚಿತ್ತವಿದೆ. நம்முடைய சுய சித்தம் நாங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம் ನಮ್ಮ என்றால், ಸ್ವಂತ ಚಿತ್ತವನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾವು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತೇವೆ? பாவம் செய்யும்படியாய் அதை நாங்கள் யூஸ் செய்கிறோம். ಪಾಪ ಮಾಡುವಂತದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாய் அல்ல. ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವಂತೆ ಅಲ್ಲ. நம்முடைய சித்தம் பாருங்க, ನಮ್ಮ ಚಿತ್ತ ನೋಡಿ, ஆண்டவருடைய சித்தத்தோடு அலைன் ஆக வேண்டும். ಅದು ದೇವರ ಚಿತ್ತದ ಜೊತೆಗೆ ಅದು ಸೇರಬೇಕು. அவருடைய சித்தம் நம்முடைய சித்தமாக மாற வேண்டும். ಅವರ ಚಿತ್ತ ನಮ್ಮ ಚಿತ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ಅದನ್ನು ದೇವರು அப்ப ಬಯಸುತ್ತಾನೆ. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஈவென்ட்ஸ், random ஈவென்ட்ஸ் எது வேணாலும் ಮತ್ತು இருக்கட்டும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಯಾವ ಒಂದು ಘಟನೆಗಳೇ ಆಗಲಿ, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಅನುಮತಿಯಿಂದ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, God is sovereign over nature. ಆತನು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಪ್ರಕೃತಿಗಳ ಮೇಲೆ ಕೂಡ ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் ದೇವರು இந்த எல்லா பிரகிருதியை ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಎಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಪ್ರಕೃತಿಗಳ ಮೇಲೆ ಆತನು ஆளுகை ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ God ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. is the ruler of nature. ಆತನು ಈ ಒಂದು ಅಂದ್ರೆ ಅದು ದೇವರು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಸೃಷ್ಟಿಗಳ ಮೇಲೆ ಕೂಡ ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அநேக ஜனங்கள் பாருங்கள், ಅನೇಕ ಜನರು ನೋಡಿ, அவிசுவாசிகளை பாருங்கள், ಅವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡಿ, இங்க சிருஷ்டிகரை ஆராதிக்காமல், ಆ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಆರಾಧಿಸಿ, சிருஷ்டிகரை ஆராதிக்காமல் ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸದೆ சிருஷ்டியை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಆರಾಧಿಸುವ ஆண்டவர் படைத்த சிருஷ்டிகளை ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಸೃಷ್ಟಿ ஜனங்கள் அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅದನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ಅದನ್ನು ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? God is sovereign over nature. ಆತನು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಸೃಷ್ಟಿಗಳ ಮೇಲೆ ಕೂಡ ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த இடத்துல ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ எவ்வளவு காற்று வர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ಗಾಳಿ ಬರಬೇಕೆಂದು ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾನೆ. தண்ணீர் எவ்வளவு
ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ஒரு ಇದೆ. மிருகம் பிறப்பது மரிப்பது ಅದು ಒಂದು ಪ್ರಾಣಿ ಹುಟ್ಟುವುದು ಬೆಳೆಯುವುದು ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. ஆண்டவர் கட்டளையிட்டால் ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾರೆ. எல்லா ಸೃಷ್ಟಿகளும் அவருக்கு கீழ்ப்படிகிறது என்று ಎಲ್ಲ வார்த்தை சொல்லுகிறது. ಸೃಷ್ಟಿಗಳು ಆತನಿಗೆ ವಿಧೇಯವಾಗುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ சங்கீதம் ಹೇಳಿದೆ. 135 ಕೀರ್ತನೆ 135 வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 6-7 ನೋಡೋಣ. சங்கீதம் 135 ಕೀರ್ತನೆ 135 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 6-7 வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானதை அல்லாமல் தமக்கு சித்தமானதை அல்லாமல் கர்த்தர் சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கர்த்தர் சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நாமக்கு மகிமை உண்டாகுவதாக. இன்றைக்கு இந்த இடத்துல வித்யாரண்யபுரால எவ்வளவு வெளிச்சம் இருக்க வேண்டும். ಅದರಿಂದ ಈ ಒಂದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೆಳಕಿರಬೇಕು. எவ்வளவு சூரியன் அஸ்தமிக்க வேண்டும். ಎಷ್ಟು ಅಂದ್ರೆ ಸೂರ್ಯನ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. எப்பொழுது மழை வர வேண்டும். ಯಾವಾಗ ಮಳೆ ಬರಬೇಕು. எவ்வளவு காற்று அடிக்க வேண்டும். ಗಾಳಿ ಬರಬೇಕು. என்று ஆண்டவர் எல்லாம் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. சூரியன் ஒரே இடத்துல இருக்கிறது. ಸೂರ್ಯನ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ. பெங்களூர் எதற்காக குளிர்ச்சியாக இருக்கிறது. ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಹಳ ಚಳಿಯಾಗಿದೆ. எதற்காக சென்னை அவ்வளவு ஹியூமிடிட்டியாக இருக்கிறது. ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣ ಅಷ್ಟು ಬಿಸಿಯಾಗಿದೆ. எதற்காக ಯಾತಕ್ಕಾಗಿ இன்னும் எவ்வளவு இடங்கள் இருக்குது. ಎಷ್ಟೋ ಹಿಮಾಲಯಾஸ் இருக்கிறது. ಹಿಮಾಲಯ அந்த இடத்துல பனி ಅಲ್ಲಿ ಬರೀ ಮಂಜು ரொம்ப கோல்ட் ಅದು ಬಹಳ அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது. இன்னொரு ராஜஸ்தானுக்கு நம்ம போனாங்கன்னா ಹಾಗೂ ರಾಜಸ್ಥಾನ ಹೋದ್ರೆ அங்க தண்ணீரே இருக்காது. ನೀರೇ ಇಲ್ಲ. வெறும் டெசர்ட்டாக இருக்கும். ಬರೀ ಒಂದು ಮರಳು ಕಾಡು. இதெல்லாம் யார் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ಯಾರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் மழைக்கு கட்டளையிட்டால் அப்பொழுதுதான் மழை பெய்யும். ಆತನು ಮಳೆಗೆ ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸಿದರೆ ಆಗಲೇ ಮಳೆ ಬರುವುದು. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ಅವನು ಬೆಳೆದ ವಸ್ತು ಇದೆ. பாத்தீங்கன்னா எல்லா தேவையில்லாத காரியங்களை செய்வான். ಅವನು ಬೇಡದಿರೋ ಕೆಲಸ ಮಾಡುವ. ஒரு நாள் வெளியே வந்தான். ಒಂದು ದಿವಸ ಹೊರಗೆ ಬಂದ. நான் வெளியே வந்து ಬಂದು in the name of Jesus ಇದು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ I am the son of God. ನಾನು ದೇವರ ಮಗ. இல்லையா இப்பொழுதே மழை நின்று விடு. ಈಗ ಮಳೆ ನಿಲ್ಲು. என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. நான் இன்னொரு ஃப்ரெண்ட் கீழ இருந்து மேல பார்த்தோம். ನಾನು ಇನ್ನೊಬ್ಬ ಹಾಗೆ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆವರೆಗೂ ನೋಡಿದ್ವಿ. பார்த்து ನೋಡಿ எட்டி ஒரு அடி எக்ஸ்ட்ரா நான் ಹಾಗೆ ஒரு அடி எக்ஸ்ட்ரா அவனே ಹಾಗೆ ಅವ್ನು ನೋಡಿದೆ. உள்ள நீ என்ன தேவ குமாரனா ನೀನು ದೇವಕುಮಾರ. இவரு son of God or son of man. ಇವರು ದೇವರ ಮಗನಂತೆ. இல்லையா நமக்கு ஜீசஸ்க்கு வித்தியாசம் இருக்குது. ನಮಗೆ ಜೀಸಸ್ಗೆ ವ್ಯತ್ಯಾಸ. நீங்க வேதாகமத்தில் வாசித்தீர்கள் என்றால் ಓದಿದ್ದಾರೆ. ஜீசஸ்க்கு பெரிய எம் இருக்கும். ಆದ್ರೆ ಜೀಸಸ್ಗೆ ದೊಡ್ಡ ಎಂ. இல்லையா மனுஷனுக்கு சின்ன எம் இருக்கும். ಮನುಷ್ಯನಿಗೆ ಚಿಕ್ಕ ಎಂ. அப்போ இவரு என்ன சொல்றாரு. ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ದೇವರೊಳಗಿದ್ದಾನೆ. நான் இந்த வெதரை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ನಾನು ಈಗ ಈ ಒಂದು ಹವಾಮಾನವನ್ನು ஆண்டவரே ದೇವರೇ உம்முடைய நாமத்தினாலே ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுது மழை நிக்கணும். ಇದರ ಮಳೆ ನಿಲ್ಬೇಕು. மழை சர்ரு இன்னும் நல்லா பெய்ஞ்சிச்சு. ಇನ್ನು ಮಳೆ ಜೋರಾಗಿ ಬಂತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அப்ப எவ்வளவு மழை பெய்யணும். ಎಷ್ಟು ಮಳೆ ಬೇಕಬೇಕು. இல்ல எங்க மழை பெய்யணும். ಎಲ್ಲಿ ಮಳೆ ಬರಬೇಕು. இன்று ஆண்டவர் எல்லாம் தீர்மானிக்கிறார். ದೇವರೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ அவருடைய ಮಾಡಿದ್ದಾರೆ. கட்டளை பிரகாரமாய் ಆತನ ಆಜ್ಞಾಪಿಸಿದ சூரியன் அஸ்தமிக்கிறது. ಹಾಗೂ ಅಂದ್ರೆ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸಿದ சந்திரன் மறைகிறது. ಚಂದ್ರನು ಮರೆಯುತ್ತಾನೆ. எல்லா அவருடைய கட்டளைகள் ಎಲ್ಲವೂ ಆತನ ಆಜ್ಞೆ. அவர் எல்லாவற்றின் மேல அவருடைய ஆளுகை இருக்கிறது. ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ. அவர் இந்த நேச்சர் மேல அவருடைய ஆளுகை இருக்கிறது. ಈ ಒಂದು ಹವಾಮಾನಗಳ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ. தண்ணீரின் மேல அவருடைய ஆளுகை இருக்கிறது. ನೀರಿನ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ. சுனாமி எல்லாம் வருகிறது இல்லையா. ಸುನಾಮಿ ಎಲ್ಲ ಬರ್ತದೆ. who is in control of tsunami. ಯಾರ ಒಂದು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸುನಾಮಿಯನ್ನು ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಯಾರು. ஆண்டவர். ದೇವರು. இதனிடத்துல வார்த்தை சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அந்த waves ஆனது ಒಂದು ವೇಲ್ಸ್ ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி வெளியே வராது. ದೇವರ ಆಜ್ಞೆ ಮೀರಿ ಒಂದು ಅಲೆಗಳು ಹೊರಗೆ இந்த ಬರುವುದಿಲ್ಲ. இடத்திலிருந்து நீ வெளியே வரக்கூடாது. ಹಾಗೂ ಇದರಿಂದ ನೀನು ಹೊರಗೆ ಬರಬಾರದು. சொல்லிதான் அங்கே இருக்கிறது. ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. இல்ல ஆண்டவர் கொஞ்சம் ದೇವರು ಸ್ವಲ್ಪ இப்படி ஆண்டுனா போதும். ಈಗ ಆಡ್ಸಲೇ தண்ணி வந்து ಹಾಗೆ ನೀರು ಬಂದು எல்லாரையும் தூக்கி போய் அவ்வளவு 1000 ஜனங்களை வாரிக்கொண்டு போறது. 1000 ಜನಗಳು ಅದು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. அதுக்கு யார் யார் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಯೇಸು அவர் சுனாமியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. ಸುನಾಮಿ ಮೇಲೆ ವಾಲ್ಕನಿಕ್ ಎರಪ್ಷನ್ಸ್ இந்த உலகத்துல நடக்கிறது. ಅಂದ್ರೆ ಒಂದು ವಾಲ್ಕನಿ ಕೂಡ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. இல்லையா. அக்கினி ஜுவாலை. ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ. இல்லையா. அது வருது இல்லையா. ಭೂಮಿಯೊಳಗಿಂದ யாருடைய காரியம். ಅದು ಯಾರ ಕಾರ್ಯ. ಎಲ್ಲ ஆண்டவருடைய காரியம். ದೇವರ ಕಾರ್ಯ. நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
சொல்லுகிறோம் ಏನು சொல்லுತ್ತೇವೆ? இது ஆண்டவருக்கு வேலை வெட்டியே இல்ல ದೇವರಿಗೆ ಕೆಲಸವೇ ಇಲ್ಲ. சும்மா சிங்காசனத்துல உட்கார்ந்து ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ஏன் ஜனங்களை நோண்டி கொண்டிருக்கிறார் ಹಾಗೆ ಜನಗಳನ್ನು பார்த்து கொண்டிருக்கிறார் ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாங்கள் நினைத்துக் ನಾವು கொண்டிருக்கிறோம் ಅನ್ಕೋತೀವಿ ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. God is actively participating in the events of this world. ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಘಟನೆಗಳನ್ನು ಆತನು God is not ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. absent, ಆದ್ರೆ ಆತನು ಇಲ್ಲದೇ ಇಲ್ಲ, but he is always present. ಆತನು ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அது ಉಂಟಾಗುವುದು. மட்டுமல்ல, வார்த்தை சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஆண்டவர் தேவன் எல்லா மிருகத்தின் மேல அவருடைய ஆளுகையை ಎಲ್ಲಾ வைத்திருக்கிறார். ಪ್ರಾಣಿಗಳ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ. மத்தேயு 10 அதிகாரம் ಮತ್ತಾಯನ 10 29வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:29. ಮತ್ತಾಯನ 10:29. ஒரு காசுக்கு ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்றார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்களுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. தரையிலே விழாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವುದು. ஆண்டவர் வந்து ದೇವರು ಬಂದು எல்லா மிருகங்களின் மேல ಎಲ್ಲಾ ಪ್ರಾಣಿಗಳ ಮೇಲೆ எவ்வளவு ஆயிரக்கணக்கான இன்செக்ட்ஸ் இருக்கிறது, ಎಷ್ಟೊಂದು ಅಂದ್ರೆ ಎಷ್ಟೊಂದು ಸಾವಿರ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳು கிருமிகள் இருக்கிறது, ಕ್ರಿಮಿಗಳಿದೆ, எவ்வளவு இருக்கிறது. ಎಷ್ಟೊಂದು அதை எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய தேவன் யார்? ಎಲ್ಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ நம்முடைய ದೇವರು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು அதற்கு ಕ್ರಿಸ್ತನು தேவையான உணவை கொடுக்கிறார், ಅವರಿಗೆ ಬೇಕಾದ அதை ಆಹಾರ போஷிக்கிறார், ಅದನ್ನು ಪೋಷಿಸಿ அதை வழிநடத்துகிறார். ಅದನ್ನು ನಡೆಸಿ அவருடைய சித்தம் இல்லாமல் ಅವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ஒரு குருவியும் கீழே விழாது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಗುಬ್ಬಿ ಕೂಡ ಕೆಳಗೆ ಬೀಳಲ್ಲ ಅಂತ ವಾಕ್ಯ ಇರ್ತದೆ. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿದರು, God not only knows when a sparrow will fall, God will not only know when a sparrow will fall, ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಗುಬ್ಬಿಯು ಯಾವಾಗ ಬೀಳ್ತದೆ ಎಂದು ಮಾತ್ರವಲ್ಲ, but he knows whenever the sparrows will hop. ಆದ್ರೆ ಅದು ಯಾವಾಗ ಅದು ಹಾರುತ್ತದೆ ಎಂದು ಕೂಡ ಅದರಿಗೆ அவர் எப்பொழுது பறக்குது நடக்குது எல்லா ஆண்டவருக்கு தெரியும். ಅದು ಯಾವಾಗ ಹಾರುತ್ತದೆ ನಡೀತದೆ ಎಲ್ಲವೂ ಆತನಿಗೆ அவர் ಗೊತ್ತು. எல்லாவற்றையும் அறியக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿಯುವಂತ அந்த ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. மிருகங்களே இரக்கத்தை காண்பித்து போஷிக்கிற ಆ தேவன், ಒಂದು ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ ಕರುಣೆ ತೋರಿಸಿ ಅದನ್ನು ಪೋಷಿಸುವ ದೇವರು. அவருடைய சாயலில் உண்டாக்கின மனுஷர்கள் என்னையும் உன்னையும் கைவிட்டு விடுவாரா? ಆತನ ಸಾರೂಪ್ಯದಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನಾದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಆತನು ಕೈ ಬಿಡುತ್ತಾರಾ? இன்றைக்கு நமக்கு பயமாக இருக்கிறது. ನಮಗೆ ಭಯವಾಗುತ್ತದೆ. என்ன ஆகி விடுகிறதோ, ಏನಾಗುತ್ತದೋ, என்ன சம்பவிக்க விடுகிறதோ, என்னுடைய குடும்ப நிலைமை என்ன ஆகுறதோ, என்னுடைய மனைவி நிலைமை என்ன ஆகுறதோ, பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகுறதோ, ಏನಾಗುತ್ತದೋ, எல்லா நிலைமை என்ன ஆகிறது என்று ಎಲ್ಲರ ಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂದು இன்றைக்கு நாங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಬಹಳ ಕಳವಳದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ದೇವರು ಏನು ಬಯಸುತ್ತಾನೆ? அவருடைய ராஜரீகத்தின் மேல விசுவாசத்தை வையுங்கள். ಆತನ ರಾಜ್ಯಾಧಿಕಾರದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿದೆ. அந்த ராஜரீகத்தை வைத்துக் கொண்டு ಆ ಒಂದು ರಾಜ್ಯಾಧಿಕಾರದ உங்களை ಮೇಲೆ நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ನೀವು ಸಂತೈಸಿಕೊಂಡು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳಿದ ದೇವರು அது ಹೇಳುತ್ತಾನೆ. மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் தேசங்களை ஆளக்கூடிய தேவன் என்று வார்த்தை ಆ சொல்கிறது. ದೇಶಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. 2 Chronicles 2 ಪೂರ್ವಕಾಲ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது ವಚನத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಾಕ್ಯ. 2 Chronicles 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது ವಚನத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಚನ. 2 Chronicles 26. Second Chronicles 26 20 6வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஜாதிகளின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. உம்மை எதிர்த்து நிற்க கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப இந்த இடத்துல வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் தேசங்களை ராஜரீகம் செய்யக்கூடிய தேவன். ದೇವರು ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಮೇಲೆ ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ ರಾಜರೀಗ ಮಾಡುವ ದೇವರು. இந்தியா இருக்கிறது, சைனா இருக்கிறது, ಇಂಡಿಯಾ, ಚೈನಾ, பாகிஸ்தான் இருக்கிறது, யுஎஸ் இருக்கிறது, இன்னும் எவ்வளவு கண்ட்ரி
ಕಂಟ್ರೀಸ್ இருக்கிறது. ಎಷ್ಟೋ ದೇಶಗಳು இதை எல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் யார்? ಎಲ್ಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ஆண்டவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಯಡಿಯೂರಪ್ಪ ಇவ்வளவு நாள் சீட்டில இருந்தால் இப்பொழுது சீட்டில இல்லாமல் இருக்கிறார். ಇಷ್ಟು ದಿವಸ ಯಡಿಯೂರಪ್ಪ ಸೀಟಲ್ಲಿದ್ರೆ ಈಗ ಇಲ್ಲ. யாருடைய கிரியையாக இருக்கிறது? ஆண்டவருடைய கிரியையாக இருக்கிறது. யாரை உட்கார வைக்க வேண்டும், ಯಾರನ್ನು ಕುಡಿಸಬೇಕು, யாரை எந்த நேரத்தில் தூக்க வேண்டும் என்று ಯಾರನ್ನು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் எல்லாம் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பார்த்தீர்கள் என்றால் ನೋಡಿದ್ದಾರೆ எத்தனையோ பேர் புகழ் பெற்ற ஊழியக்காரர்கள் ಹೆಸರುವಾಸಿಯಾದ ಸೇವಕರು ஆண்டவருக்கு விரோதமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. உபவாசத்திலே நடு முழங்காலிலே அவர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் கெடுத்துக்கொண்டு ಅವರ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஜனங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இன்னைக்கு ஜெபம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரே மோதி வரக்கூடாது, ದೇವರೇ ಮೋದಿ ಬರಬಾರದು, ஆண்டவரே மோதி வரக்கூடாது, ದೇವರೇ ಮೋದಿ ಬರಬಾರದು, அமித் ஷா வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது. ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ದೇವರೊಳಗೆ ಕೇಳ್ತಾರೆ, என்னுடைய சித்தத்தின் விரோதமாய் ஜெபிப்பதற்கு நீ யார்? ನನ್ನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನೀನು ಯಾರು? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ಸೇವಕರು ಏನೆಂದು ಕೊಡ್ತಾರೆ? ஆண்டவரே கன்வின்ஸ் பண்ணி விடலாம். ಆಗ ದೇವರನ್ನೇ ಅಂದ್ರೆ ಕನ್ವಿನ್ಸ್ ಮಾಡೋಣ. இல்லையா? ஆண்டவருக்கு இவங்க கவுன்சில் சொல்லுகிறார்கள். ದೇವರಿಗೆ ಇವರು ಕೌನ್ಸಿಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவரே நீர் இதை செய்தால் நல்லா இருக்கும், ದೇವರು ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ நீர் இப்படி ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, செய்தால் நல்லா இருக்கும். ಹೀಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ஆண்டவர் பார்த்து சொல்றார், அட முட்டாளே, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಮುಟ್ಟಾಳೆ. எனக்கு தெரிந்தது உனக்கு தெரியுமா? ಹಾಗಾದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದು ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? 0.1% கூட நமக்கு ஒண்ணுமே தெரியாது. 0.1% ಕೂಡ ನಮಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. God is an infinite God. He is an infinite, you can never comprehend God. ಆದ್ರೆ ಆ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಅಂದ್ರೆ ಅವರು ಹೀಗೆ ಅಂತ ನಾವು ಹೇಳಲು You ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. cannot completely understand God. ದೇವರನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவரே எவ்வளவு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவு மட்டும் தான் நமக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೋ ತನ್ನ ಬಗ್ಗೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ನಮಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவரை யாருமே அறிய முடியாது. ದೇವರನ್ನು ಯಾರು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்ம பரலோகத்திலே இருந்தா கூட ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದರೆ எவ்வளவு அவர்களை அறிய வேண்டுமோ அவ்வளவு மட்டும் தான் அவரை புரிந்து கொள்வோம். ಎಷ್ಟು ತಿಳಿಯಬೇಕು ಅಷ್ಟು ಮಾತ್ರ ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. Because God is infinite and we are finite beings. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ಅರಿತವನು, ಆದ್ರೆ ನಾವು ಏನನ್ನು ಏನನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಉಂಟಾಗುವುದು. திருப்பி கொள்ளலாம் வேதத்தை. தானியேலின் புத்தகம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. திருப்பி கொள்ளலாம் தானியேல் ದಾನಿಯೇಲ್ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 20லிருந்து 23வது வசனம். 23. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இங்கே எழுதுகிற பார்த்தீர்கள் என்றால் இந்த ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ராஜா பாபிலோன் பட்டணத்தின் ராஜாவாக இருக்கிறான். ಅವನು ಬಾಬೆಲ್ ಪಟ್ಟಣದ ರಾಜನಾಗಿದ್ದ. இந்த பாபிலோன் பட்டணம் பார்த்தீர்கள் என்றால் ಬಾಬೆಲ್ ಪಟ್ಟಣ ನೋಡುವ பேர் புகழ் பெற்ற ஒரு பட்டணமாக இருந்தது. ಅಂದ್ರೆ ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದ ಪಟ್ಟಣ. அதுல வந்த ராஜாக்களெல்லாம் மகிமையாக ஆளுகை செய்த ராஜாக்கள். ಅದರೊಳಗೆ ಬಂದಂತ ರಾಜರುಗಳೆಲ್ಲ ಬಹಳ ಮಹಿಮೆಯಿಂದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದವರು. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ராஜா அவருடைய அப்பா மரித்த பின்பு ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜನ ತಂದೆ ಸತ್ತ ನಂತರ அவருடைய தகப்பனார் பேர் நேபுகாத்நேசர் என்று சொல்லி ಅವರ ತಂದೆ ಹೆಸರು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಎಂದು ಹೆಸರು. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் நேபுகாத்நேசர் ராஜா அவன் அந்த பாபிலோன் பட்டணத்தின் ராஜாவாக மாறிவிடுகிறான். ಅವನು ಬಾಬೆಲ್ ಪಟ್ಟಣದ ರಾಜನಾಗಿ ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಅವನಿಗೆ ಸ್ವಪ್ನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ.
எதை குறித்து சொப்பனத்தை கொடுக்கிறார்? ಯಾವುದನ್ನು ಕುರಿತು? வருகிற நாட்களை குறித்து ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ದಿವಸಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಸ್ವಪ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் ஒரு சிலையை பார்க்கின்றார். ಆಗ ಅದನ್ನು ಶಿಲೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. கடைசியாக ஒரு பெரிய கல்லானது ಕೊನೆಯಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲಾದದ್ದು அந்த ஸ்டாச்சுவை அடித்து விட்டு ಒಂದು ಶಿಲೆಯನ್ನು ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡಿ ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அந்த கண்மலை, அந்த பாறை, அந்த பெரிய பாறையானது ದೊಡ್ಡ ಒಂದು ಬಂಡೆಯ ஒரு பெரிய கண்மலையாக மாறிவிட்டு ದೊಡ್ಡ ಪರ್ವತವಾಗಿ இந்த உலகத்தை முழுவதுமாய் சூழ்ந்து கொண்டு விடுகிறது. ಲೋಕವೆಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಆವರಿಸುತ್ತದೆ. இதை குறித்து ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜ ஆண்டவருடைய விஷனை பார்க்கின்றார். ದೇವರು ಅಂದ್ರೆ ಅವನ ದರ್ಶನ ನೋಡುತ್ತಾನೆ. அந்த தரிசனத்தின் அவனுக்கு அர்த்தம் புரியவில்லை. ಆ ದರ್ಶನದ ಅರ್ಥವನ್ನು பின்பு தானியேல் வருகிறான். தானியேல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தானியேல் ಮೂಲಕ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது இந்த இரண்டாவது அதிகாரம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் வேர்ல்ட் எம்பையர்ஸ் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಹೆಸರುವಾಸಿಯಾಗುವಂತ ಒಂದು ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುವವರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய தீர்மானம் என்னவென்றால் ದೇವರ திட்ட ತೀರ್ಮಾನ ಏನಾಗಿತ್ತು? இந்த முழு உலகத்தையும் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று. ಈ ಪೂರ್ಣ ಲೋಕವನ್ನು ಇಸ್ರೇಲ್ ಮೂಲಕವಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. இஸ்ரவேல் ಜನர்கள் பாவம் செய்து ಆದ್ರೆ ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಪಾಪ ಮಾಡಿ ஆண்டவர் இவர்களை அடித்து சிதறடித்து விட்டார். ದೇವರು ಇವರನ್ನು ಹೊಡೆದು ಚದುರಿಸಿದರು. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದಾದ ಮೇಲೆ ನೋಡಿದರೆ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இதற்கு பின்பு ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜ வர போகிறார். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜ ಬರುತ್ತಾನೆ. இதற்கு பின்பு இன்னொரு ராஜ்யம் வருகிறது. ಇನ್ನೊಂದು ರಾಜ್ಯ ಬರುತ್ತದೆ. மீடோ பர்ஷியன் எம்பையர். மீடியா ಪರ್ಷಿಯನ್ ಎಂಪೈರ್. மீடியா பின்ன பர்ஷியன் எம்பையர் ஒன்றாக இணைந்து விடுகிறது. மீடியா ಪರ್ಷಿಯನ್ ಎಂಪೈರ್ ಇಬ್ಬರು ಒಂದಾಗುತ್ತಾರೆ. அந்த ராஜ்யத்துக்கு தரையஸ் ராஜா ஆகி விடுகிறார். ಆ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವನು ಒಂದು ತಲೆಯಾಗುತ್ತಾನೆ. அதற்கு பின்பு சைரஸ் ராஜாவாகி விடுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಸೈರಸ್ ರಾಜವಾಗುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய தீர்மானம் இருந்தது. ದೇವರ ತೀರ್ಮಾನ. சைரஸ் புறப்படுவதற்கு முன்பாகவே ಸೈರಸ್ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ எவ்வளவு ஆயிரங்கள் வருடத்திற்கு முன்பாக சைரஸ் என்று பெயர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர். ಎಷ್ಟೋ ಅಂದ್ರೆ 1000 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಅವನು ಸೈರಸ್ ರಾಜನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕರೆದವರು. என்கிற ராஜா வர போகிறார். ಸೈರಸ್ ಎಂಬ ರಾಜ ಬರ್ತಾನೆ. என்னுடைய ஜனங்களுக்கு ನನ್ನ ಜನಗಳಿಗೆ நான் விடுதலை தர போகிறார். ಅವನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾನೆ. தேவாலயத்தை கட்ட ಅನುಮತಿ கொடுக்க போகிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನು ಅಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಅನುಮತಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் எழுதி வைத்திருந்தார். ದೇವರು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை போலவே நடந்தது. ಹಾಗೆ ನಡೆಯಿತು. அது எப்படி அந்த அந்த பர்ஷியன் எம்பையர் எப்படி அழிந்து விடும் என்று ஆண்டவர் பேசினார். அந்த ಪರ್ಷಿಯನ್ ರಾಜ ಹೇಗೆ ಸಾಯ್ತಾನೆ ಅಂತ ದೇವರು ಮಾತಾಡಿದರು. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் கிரீக் எம்பையர் வருகிறது. கிரீக் எம்பையர் ಅದಾದ ಮೇಲೆ ನೋಡಿದರೆ ಒಂದು ಗ್ರೀಕ್ ಎಂಪೈರ್ ಬರುತ್ತಾನೆ. எவ்வளவு பேர் தெரியும்? அலெக்சாண்டர் தி கிரேட். ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಗ್ರೇಟ್ ಎಷ್ಟು? அலெக்சாண்டர் தி கிரேட்டை குறித்து நாங்கள் வாசித்திருக்கிறோம். ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಗ್ರೇಟ್ ಕುರಿತಾಗಿ இது தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಇವನು ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕ ಓದಿದ್ದಾರೆ. அவன் எப்படி மரிப்பான், ಹೇಗೆ ಸಾಯ್ತಾನೆ, அந்த ராஜ்யத்துக்கு என்ன ஆகிறது என்று ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಏನಾಗುತ್ತದೆ தானியேல் 400 வருடத்திற்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். ದಾನಿಯೇಲನು 4 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே கான்கர் செய்து கொண்டு போகிறான். ಅದರಿಂದ ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಲೋಕವನ್ನೇ ಎಲ್ಲ ಅವನು ಜಯಿಸುತ್ತಾ அப்ப ಹೋಗುತ್ತಾನೆ. இந்த வார்த்தை சொல்கிறது he will be cut without hands. ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ he will be cut without hands. human intervention இல்லாமல், ಅಂದ್ರೆ ಯಾವ ಮನುಷ್ಯರ ಒಂದು ತಡೆ ಇಲ್ಲದಂತೆ மனுஷர்களின் மூலமா அவன் சாவதில்லை, ಮನುಷ್ಯರ ಮೂಲಕ ಸಾಯುವುದಿಲ್ಲ. he was cut without hands என்று என்ன சொன்னால் அர்த்தம் என்னவென்றால் அவனுக்கு வியாதி வந்து மரித்து விட்டான். ಅವನಿಗೆ ವ್ಯಾಧಿ ಬಂದು ಸತ್ತ. அவனுக்கு ஒரு ஜுரம் வந்தது. ಅವನಿಗೆ ಜ್ವರ ಬಂತು. முழு உலகத்தை கான்கர் செய்து வந்து கொண்டிருந்தான். ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತಾ அது செய்கிற நேரத்துல he was just 33 years old. ಅದನ್ನು ಮಾಡುವಾಗ ಅವನಿಗೆ 33 ವರ್ಷ. ஆனா அவனுடைய எம்பையர் எப்படி ஸ்பிளிட் ஆகிறது என்று ஆண்டவர் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். ಅವನ ರಾಜ್ಯಗಳು ಹೇಗೆ ಅದು ಚದುರುತ್ತದೆ ಎಂದು ದೇವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. கிரீஸ் எம்பையர் பார்த்தீர்கள் என்றால் 4 பார்ட்டாக டிஃபரன்ஷியேட் ஆகி விடுகிறது. ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಗ್ರೀಸ್ ಎಂಪೈರ್ ಬಂದಾಗ ಅದು 4 ವಿಧವಾಗಿ ಅದು ಭಾಗವಾಗುತ್ತದೆ. அதற்கு பின்பு ரோமன் எம்பையர் வருகிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ಅದಾದ ಮೇಲೆ ರೋಮನ ರಾಜ್ಯ ಬರುತ್ತದೆ. ரோமன் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலிருந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ಅಂದ್ರೆ ರೋಮನ ರಾಜ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಿಂದ ಅದರಲ್ಲಿ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುತ್ತದೆ. அதற்கு பின்பு ரோம ராஜ்யமும் அழிந்து விட்டது. அந்த ರೋಮನ ರಾಜ್ಯವು ನಾಶವಾಯಿತು. இன்னும் எந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ಇನ್ನು ಯಾವ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರಬೇಕು என்று பார்த்தீர்கள் என்றால் ಒಂದು ವರ್ಷ ನೋಡಿದರೆ ಮೊದಲು ಹೆಡ್ வந்து தலை வந்து கோல்டாக இருக்கிறது. ತಲೆ வந்து ಬಂಗಾರವಾಗಿದೆ. இது வந்து ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ராஜாவை பாபிலோன் பட்டணத்தை குறித்து பேசுகிறது. ಅದು ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. அதற்கு பின்பு இங்கே பார்த்தீர்கள் என்றால் சில்வர் கலர் இருக்கிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಒಂದು ಶಿಲೆ ಒಂದು ಬೆಳ್ಳಿಯಿಂದ ತುಂಬಿದೆ. அது மீடியா பர்ஷியன் எம்பையர் குறித்து பேசுகிறது. ಅದು ಮೀಡಿಯಾ ಪರ್ಷಿಯನ್ ಎಂಪೈರ್ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. அதற்கு பின்பு கீழே ஒரு பகுதி இருக்கிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಕೆಳಗಿನ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಗ್ರೀಸ್ ಎಂಪೈರ್ குறித்து பேசுகிறது. ಗ್ರೀಸ್ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ. அதற்கு பின்பு கால்களை பார்த்தீர்கள் என்றால் ಕಾಲುಗಳನ್ನು ನೋಡುವ ரோம ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. ರೋಮ ರಾಜ್ಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. இன்னும் 10 விரல்கள் இருக்கிறது. ನೋಡಿ ಹಾಗೂ ಬೆರಳುಗಳಿದೆ. இன்னும் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறல. ಇನ್ನೂ ಅದನ್ನು ನೆರವೇರಿಲ್ಲ. ஆனால் கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக அது நிறைவேற போகிறது. ಬರುವಿಗೆ ಮುಂಭಾಗ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ.
ಬರ್ತದೆ. Again the Roman Empire will be revived. ಆಗ ರೋಮರ ರಾಜ್ಯದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இப்போ ரோம ராஜ்யமானது 10 ராஜ்யங்கள் சேர போகிறார்கள். ಆಗ ಒಂದು ರೋಮರ ರಾಜ್ಯದ ಜೊತೆಗೆ 10 ಒಂದು ರಾಜ್ಯಗಳು ಒಂದಾಗಿ ಸೇರ್ತದೆ. ரோம ராஜ்யமே 10 பேராக இணைக்க போகிறார்கள். ಆ ಒಂದು ರೋಮ ರಾಜ್ಯದವರು 10 ಜನಗಳಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಸೇರ್ತಾರೆ. அநேக பேர் படித்தவர்கள் இதை குறித்து நீங்கள் பார்த்திருக்கலாம். ಅನೇಕರು ಓದಿದವರು ನೋಡಿರಬಹುದು. One nation federation. ಒನ್ ನೇಷನ್ ಅಂತ ಬರ್ತದೆ. இந்த 10 கண்ட்ரி பார்த்தீர்கள் என்றால் 10 ರಾಜ್ಯಗಳು ஒரே ಸೇರಿ காயின் யூஸ் பண்ணணும் என்று அது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ಒಂದೇ ಕಾಯಿನ್ ಅನ್ನು ಎಲ್ಲರೂ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. தீர்க்கதரிசனம் நிறைவேற போகிறது. ಆ ಪ್ರವಾದನೆ ಮುಂದೆ ನೆರವೇರುತ್ತದೆ. நிறைவேற போகிறது. ಬೇಗ ನೆರವೇರುತ್ತದೆ. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಮೇಲೆ ನೋಡಿದರೆ தானியேல் பார்க்கிற தரிசனத்திலே ದಾನಿಯೇಲ ನೋಡುವ ದರ್ಶನದಲ್ಲಿ ஒரு பெரிய கல்பாறையானது ಒಂದು ದೊಡ್ಡ ಕಣ್ಣಾಗುತ್ತದೆ. அதை தரமட்டமாக்கி ಅದರ ಏನಿದಂತೆ ಮಾಡಿ காற்றில் அந்த ராஜ்யம் எல்லாம் அழிந்து விடுகிறது. ರಾಜ್ಯಗಳ ನಾಶವಾಗುತ್ತದೆ. அந்த பெரிய கல் எதை குறித்து பேசுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. ಪರಲೋಕದ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ஒரு ಮಾತಾಡುತ್ತದೆ. நாள் இந்த ராஜ்யம் என்ன செய்ய போகிறது? ರಾಜ್ಯ ಏನು ಮಾಡ್ತದೆ? உலகத்திற்குரிய ராஜ்யங்களை அழித்து விட்டு ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿ வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ. The kingdom of this world has become the kingdom of our God. ಆದರೆ ಈ ಲೋಕವು ಒಂದು ದೇವರ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. தேவனுடைய ராஜ்யமாக மாறிவிடுகிறது. ದೇವರ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ಈ ஆண்டவர் யார் என்று எல்லா ஜனங்களும் அறிந்திருப்பார்கள். ದೇವರು ಯಾರು எல்லா ஜனங்களும் ஆண்டவரை துதிப்பார்கள், ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾರೆ, ஆராதிப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ನೇ ಅಧ್ಯಾಯ தானியேல் 4வது அதிகாரம் ದಾನಿಯೇಲ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 44வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வாசிக்கலாம். 44 45 ஓದಿ. சாரி, ஒரு நிமிஷம் இருக்கும். தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். 17 உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவனுக்கு தனக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியால் ஆக்குகிறார் என்று நர ஜீவங்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகி. அதிலே 25வது வசனத்தை வாசிங்க பிரதர். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆமென். திரும்ப மறுபடியும் பிரதர் 34வது வசனம் 35வது வசனத்தை வாசியுங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிங்க பிரதர். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தம்முடைய சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவருக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த தேசங்களிலே செய்கிறார். நேபுகாத்நேசர் ராஜாவை அந்த இடத்துல வைத்தது யார்? ஆண்டவர். ஒரு நாள் நேபுகாத்நேசர் ராஜாவுக்குள்ளாக பெருமை வருகிறது. ಅದೇ ಒಂದು ರಾಜನಿಗೆ ಹೆಮ್ಮೆ
ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவனுடைய ராஜ்யத்தை பார்த்து சொல்லுகிறான், ಅವನ ರಾಜ್ಯ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ஐயோ இது நான் கட்டின பாபிலோன் ನಾನು பட்டணமல்லவோ, ಬಾಬೆಲ್ ಪಟ್ಟಣವಲ್ಲವೋ, எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ಚೆನ್ನಾಗಿದೆ. பாருங்க, பாபிலோன் வந்து பார்த்தீர்கள் என்றால் பெயர் புகழ் பெற்ற ஒரு நகரமாக ನೋಡಿ இருக்கிறது. ಬಾಬೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದ ನಗರ. It was the first and the world's greatest empire. ಆಗ ಅಂದ್ರೆ ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಒಂದು ಬಹಳ ಒಂದು ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ರಾಜ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ಒಬ್ಬನು. இன்னும் பார்த்தீர்கள் என்றால் ನಾವು ನೋಡುವಾಗ அது விக்கிர ஆராதனைக்கு முதலாவது ஸ்தானம் பெற்ற ஒரு இடமாக ವಿಗ್ರಹ இருக்கிறது. ಆರಾಧನೆಗೆ ಮೊದಲು ಬಹಳ ಪ್ರಸಿದ್ಧವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಅದು. It was known for idolatry. ಅದೊಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ಹೆಸರುವಾಸಿಯಾದ எல்லா ಸ್ಥಳ. விதமான விக்கிர ஆராதனைகள் அங்கே இருந்தது. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ, அநேக தேவர்களை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ಅನೇಕ ದೇವರುಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. எப்பொழுது இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு வந்தார்களோ, ಈ ಒಂದು ಬಾಬೆಲ್ ಅವರು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದವರನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ಕೊಂಡು ಬಂದರು. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், ಇಸ್ರೇಲ್ ದೇಶ ಅಂದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳ ದೇವರ ಬಳಿಗೆ ಕೇಳಿದರು, ஆண்டவரே, அந்நிய ராஜா, ದೇವರ அந்நிய தேசமானது உங்களுடைய பிள்ளைகளை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ಪಾಪದ ನಿಮಿತ್ತ நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ಶಾಪವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. ஆண்டவர் அவர்களை மறுபடியுமாய் கொண்டு வருகிறார். ದೇವರು ಪುನಃ ಕೊಂಡು அவர்களை ಬರ್ತಾರೆ. சரிப்படுத்துகிறார், அவர்களை சுத்திகரிக்கிறார். ಅವರು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ. மறுபடியும் இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்களை மறுபடியும் கொண்டு ಪುನಃ ಅವರು ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡು அப்ப அந்த ಹೋಗ್ತಾರೆ. நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ இந்த ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜಾவுக்குள்ளாக பெருமை வருகிறது. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಅಂದ್ರೆ ಇವನು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜನೊಳಗೆ ಒಂದು என்னுடைய ಹೆಮ್ಮೆ பலத்தினால் இந்த ராஜ்யத்தை கட்டியிருக்கிறேன், ನನ್ನ ಬಲದಿಂದ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿದೆ, என்னுடைய காரியங்கள் ನನ್ನ ಕಾರ್ಯ பெருமை வருகிறது. ಹೆಮ್ಮೆ ಬರುತ್ತದೆ. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ದಾವಣಗೆರೆ ನೋಡಿದ್ದಾರೆ, ஆண்டவர் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ராஜாவுக்கு என்ன செய்கிறார் என்றால், ದೇವರು ಅದೇ ರಾಜನಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, எந்த ராஜாவுக்கும் வராத நிலைமை அவனுக்கு வந்தது. ಯಾವ ರಾಜನಿಗೆ ಬಾಳಿರುವ ಸ್ಥಿತಿ ಅವನಿಗೆ ಬಂದಿದೆ. 7 வருட காலம் 7 ವರ್ಷ ஒரு மிருகத்தை போல வாழுகிறான். ಪ್ರಾಣಿ ಆಗಿ ಜೀವಿಸಿದ. அவனுடைய விரல், அவனுடைய நெயில்ஸ் வந்து பெருசாக இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವನ ಬೆರಳುಗಳೆಲ್ಲ ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿದೆ. முடி வளர்த்து ಹಾಗೂ ಅವನ ಶರೀರವೆಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂದಲುಗಳು ಬೆಳೆದವು. அவன் 7 வருட காலங்கள் மனுஷர்களை பார்க்கவில்லை. 7 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವನು ಮನುಷ್ಯರನ್ನು ஆண்டவர் ನೋಡಲಿಲ್ಲ. அவனை தண்டிக்கிறார். ದೇವರನ್ನು ದಂಡಿಸಿದ. அதற்கு பின்பு ஆண்டவர் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ராஜா இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾನೆ. God is Lord over all. ಆದರೆ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ದೇವರು ರಾಜ್ಯಭಾರ It is ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. not the Babylon rules. ಆದರೆ ಬರೀ ಬಾಬೆಲ್ ಮಾತ್ರವಲ್ಲ, ಗ್ರೀಕ್ ಇಲ್ಲ ರೂಲ್ பண்ணுவது, ಆದರೆ ಗ್ರೀಕರ ರೂಲ್ ಮಾಡುದು. the heaven rules ಅಂದ್ರೆ ಪರಲೋಕದ ಒಂದು ರಾಜ್ಯಭಾರ ಇದೆ. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜಾவுக்கு அன்றைக்கு புரிகிறது. ಆಗ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಅಂದ್ರೆ ಅದೇ ಒಂದು ರಾಜನಿಗೆ ಅಂದು ತಿಳಿಯುತ್ತದೆ. அந்நிய மனுஷன், ಇವನು ಅನ್ಯ ಮನುಷ್ಯ, அந்நிய தேசத்தின் ராஜா, ಅನ್ಯ ದೇಶದ ರಾಜ. ஆண்டவர் இவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ದೇವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜா ரட்சிக்கப்படுகிறார். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ அவர் ಕೊಡುತ್ತಾನೆ. அப்பொழுது சொல்லுகிறார், ಹಾಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. அவர் என்னை வைத்த காரணத்தினால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರಿಂದ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ. பரலோகம் ஆளுகை செய்கிறது என்று அன்றைக்கு அவர் உணர்கிறார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುತ್ತದೆ ಅಂದು ಅವನು ತಿಳಿದ. நீங்கள் இன்றைக்கு உணர்கிறீர்களோ இல்லையோ, ನೀವು ಇದನ್ನು ಗ್ರಹಿಸುತ್ತೀರೋ ಇಲ್ಲವೋ, பரலோகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡ್ತಾ யாரு ಇದೆ. கவர்மெண்ட் சீட்ல உட்கார வேண்டும், ಆದ್ರೆ ಯಾರು ಅಂದ್ರೆ ಇವನು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಇರಬೇಕು, சிஎம் பதவியில யாரு உட்கார்ந்திருக்க வேண்டும், ಯಾರು ಆ ಒಂದು ಪದವಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, இந்த சிஎம் பட்ட போஸ்ட்ல யார் இருக்கணும், ಈ ಒಂದು ಸಿಎಂ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಯಾರು எந்த ಇರಬೇಕು, நேரத்துக்கு அவனை எடுக்க வேண்டும், ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ತೆಗೆಯಬೇಕು. ஆண்டவர் எல்லாம் திட்ட தீர்மானத்தை செய்து ಎಲ್ಲವನ್ನು ತೀರ್ಮಾನಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்னைக்கு மோதி அந்த பிஎம் சீட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கார் என்றால் அவருடைய சித்தம். ಆದ್ರೆ ಇಂದು ಮೋದಿ ಅವರು ಅದೇ ಒಂದು ಪಿಎಂ ಸೀಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ದೇವರ ಚಿತ್ತ. ஆண்டவருடைய காரணத்தினால ದೇವರು ಯಾವುದೋ ಕಾರಣದಿಂದ பிரியப்பட்ட மனுஷனுக்கு அவரை கொடுக்கிறார். ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ஜான் கேல்வின் என்ற ஊழியக்காரர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், ಮಾತ್ರವಲ್ಲ, ಜಾನ್ ಕ್ಯಾಲ್ವಿನ್ ಎಂಬ ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿದರು, when God wants to judge a nation, ಆದ್ರೆ ದೇವರು ಅಂದ್ರೆ ದೇವರು ದೇಶವನ್ನು ಅಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಾಗ he gives them wicked rulers. ಆಗ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಬಹಳ ಕೆಟ್ಟದಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರುಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆಗೆ ಇಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಮನುಷ್ಯ ಉಂಟಾಗಲಿ. இந்தியாவின் மேலே judgment. ಆದ್ರೆ ಮೋದಿ ಮೂಲಕವಾಗಿ ಭಾರತ ದೇಶದ ಮೇಲೆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. மோடி is the judgment of God on India. நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜನರು நல்லா குளிர் காய்ந்து கொண்டு ಬಹಳ ಚಳಿ ಕಾಯಿಸ್ತಾರೆ. எல்லாம் நல்லா இருக்கிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಚೆನ್ನಾಗಿದೆ ಜೀವಿಸ್ತಾರೆ. நாட்கள் வரப்போகிறது, ಬರ್ತದೆ. ஜனங்கள் ரத்த சாட்சியாக மரிக்க போகிறார்கள். ಆದ್ರೆ ಜನಗಳು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಾಯ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் அவருடைய ஜீவன்களை விட போகிறார்கள். ಅವರ ಜೀವಗಳನ್ನು ಬಿಡುತ್ತಾರೆ. இந்தியா தேசம் கொடூரமாக மாற போகிறது. ಇನ್ನು ಭಾರತ ದೇಶ ಕ್ರೂರವಾಗಿ ஆண்டவருக்கு விரோதமாக இன்னும் எழும்ப போகிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇನ್ನೂ ಹೇಳ್ತಾರೆ. அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக காரியம் செய்ய போகிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அது ஆண்டவருடைய கரமாக ಅದು இருக்கிறது. ದೇವರ ಹಸ್ತವಾಗಿದೆ. நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரின் மேலே விசுவாசமாக இருந்து ನಾವು ಇರುವವರೆಗೂ ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ அவருக்கு ಇದೆ. பயப்பட்டு ಅವರಿಗೆ
தேவனுக்கு பயப்படு. அவருடைய வழிகளில் நடக்கக்கூடிய ஜனங்களாக காணப்பட அவர் வேண்டும். தாழ்வில் நடந்த ஜனராಗಿ காணப்பட வேண்டும். அதற்கு ஏசாயா 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಹಾಗೂ ಯೆಶಾಯನ ಬರೆದ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ வார்த்தைப்படியாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, In the year of King Uzziah's death, ಅದರ ಮುಂಚೆಯನ್ನು ಸತ್ತ ವರ್ಷದಲ್ಲಿ I saw the Lord enthroned on his ನಾನು throne. ದೇವರ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕಂಡೆಂದು ಯೆಶಾಯ நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இஸ்ராயேல் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக இருந்தான். ಆದರೆ ಯೆಶಾಯನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಂದು ದೇಶದ ಮೇಲೆ ರಾಜನಾಗಿದ್ದ. ஐசாயா இல்ல. ಸಾರಿ, ಉಜ್ಜಿಯ ರಾಜ. அவன் இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாக ಅವನು இருந்தான். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಮೇಲೆ ರಾಜನಾಗಿದ್ದ. 3 வருடம் ஆளுகை செய்தான். ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ. இந்த ராஜாக்கள் ಈ ಒಂದು ರಾಜರುಗಳು ஜனங்களுடைய மெய்ப்பராக இருந்தார்கள். ಹಾಗೂ ಜನಗಳಿಗೆ ಅಂದ್ರೆ ಅವರುಗಳ ಒಂದು மெய்ப்பராக இருந்தான். ராஜாக்கள் மெய்ப்பராக இருந்தார்கள். ಜನಗಳಿಗೆ ಅವರುಗಳು ಕುರುಬರುಗಳಾಗಿದ್ದರು. ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ராஜாவாக இருந்தார்கள். ಜನಗಳನ್ನು ದಾನಗಳಿಸುವಂತ நல்ல ರಾಜರಾಗಿದ್ದರು. ராஜாவாக இருந்தார். ಒಳ್ಳೆಯ ರಾಜನಾಗಿದ್ದರು. அந்த தரிசனம் பார்க்கிற ಆ நேரத்தில் ದರ್ಶನದ ಸಮಯದಲ್ಲಿ இந்த முழு இஸ்ரேல் தேசமும் கலக்கத்தில் இருக்கிறது. ಆಗ ಪೂರ್ಣ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವರು ಬಹಳ ಕಳವಳದಲ್ಲಿದ್ದಾರೆ. ராஜா மரித்து விட்டார். ರಾಜ ಸತ್ತೋರೆ. அடுத்தது யார் ராஜா வர போகிறார்? ಮುಂದೆ ರಾಜ அவர் எப்படி ಆಳ್ವಿಕೆ செய்ய ಅವರು ಹೇಗೆ போகிறார்? ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? ஏசாயா கலக்கத்திலே இந்த இருக்கிறார். ದೇಶ ಬಹಳ ಕಳವಳದಲ್ಲಿದ್ದಾರೆ. இந்த உலகத்திற்குரிய ராஜா மரிக்கிற நேரத்தில் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ರಾಜ ಸತ್ತ ಸಮಯದಲ್ಲಿ ஏசாயா தரிசனத்தை பார்க்கிறார். ಯೆಶಾಯ ದರ್ಶನವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. என்ன தரிசனத்தை பார்க்கிறார்? He saw the Lord enthroned on his ಆ throne. ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ದೇವರನ್ನು ಕಂಡ. உசாயா ராஜா மரித்திருக்கிறார். ಉಜ್ಜಿಯ ರಾಜನ ಸತ್ತಿದ್ದಾನೆ. பரலோக ராஜ ஆளுகை செய்து ಆಗ கொண்டிருக்கிறார். ಪರಲೋಕ ರಾಜ ಅಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ ಮಹಿಮೆ அது ಉಂಟಾಗಲಿ. மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல. இதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ಅದು ಏನೇನು ಮುಗಿಸು. நீங்கள் யோனாவை நீங்கள் வாசித்தீர்கள். ಯೋನನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದ್ದಾನೆ. பாருங்க, ஆண்டவர் ದೇವರು ಬಂದು எல்லா சிறு காரியங்களின் மேலும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன் என்று வார்த்தை ಚಿಕ್ಕ சொல்லுகிறார். ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ದೇವರಿಂದ ವಾಕ್ಯವಿದೆ. திரும்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿಳಿಸೋಣ. யோனா ಯೋನ 1வது அதிகாரம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ. யோனா 1வது அதிகாரம். ಯೋನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. பாருங்க, 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 3-4 ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ. அப்பொழுதே யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து ஜோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். நத்தர் சமுத்திரத்தின் மேல் பாருங்கள் இங்க மெதுவாக கவனிக்கணும். ನೋಡಿರಿ வாசிங்க பிரதர். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாகிவிட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவர் யோனாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நினிவே பட்டணத்திற்கு போய் பிரசங்கி என்று சொல்லுகிறார். போய் பிரசங்கிக்கிற நேரத்தில் நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று யோனாவுக்கு தெரியும். ಆದ್ರೆ ನಿನವೆ ಪಟ್ಟಣ ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು ಯೋನನಿಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவரே, அந்நிய ஜனங்கள் அவர்கள், ಅನ್ಯ ಜನರು விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள், ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவர்களிடத்தில் போய் எப்படி பிரசங்கிக்க முடியும்? ಅವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ என்னை சாகடித்து விடுவார் அல்லவோ, என்னை கொன்று போட்டு விடுவார் அல்லவோ. ಅವರು ಕೊಂದು அப்பொழுது வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோனா தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கி ஓடுகிறான். ಯೋನನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்ப ஓடுனா விட்டுறான் ஆண்டவர். ಓಡಿ ಹೋಗುವಂತೆ ಬಿಡ್ತಾನೆ. பாப்பா கப்பல் ஏறு, ಹೋಗು ಅಡಗಂತು. ಈ ஆண்டவர் பாருங்க, ದೇವರು ನೋಡಿ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ಒಂದು ಮನುಷ್ಯನ ஒரு ಜೀವನದಲ್ಲಿ திட்டம் தீர்மானம் வைத்து விட்டால் ಒಂದು ಉದ್ದೇಶ ತೀರ್ಮಾನ அது ಇದ್ದರೆ என்ன ஆகட்டும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். ಏನೇ ಆದರೂ ನಿಶ್ಚಯವಾಗ ಅವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. நான் அப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ನಾನು ಆ ರೀತಿ ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸ I ಮಾಡುತ್ತೇನೆ. don't serve a weakling God. ಆದರೆ I don't serve a weak God. ಆದರೆ ನಾನು ಬಹಳ ಬಲವೀನವಾದಂತ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. பலமுள்ள தேவனை நான் ஆராதித்துக் ಬಲವಾದ கொண்டிருக்கிறேன். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. அப்பொழுது வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? காற்றை வர செய்கிறார். ಗಾಳಿಯನ್ನು எதின் ಬೀಸುತ್ತಾರೆ. மேல வர செய்கிறார்? ಅದರ ಮೇಲೆ அந்த நதியில காற்றை வர ಅದು செய்கிறார். ಸಮುದ್ರದ ಮೇಲೆ அந்த சமுத்திரத்தில காற்று வர ಸಮುದ್ರದ செய்கிறார். ಮೇಲೆ ಗಾಳಿ அதற்கு ಬರುತ್ತದೆ. பின்பு என்ன ஆகிறது? ಅದರ ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? கப்பல் அப்படியே ஆடி உடைகிற சமயத்துக்கு வருகிறது. ಹಡಗು ಹಾಗೆ ಜೋರಾಗಿ ಆಡಿ ಒಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஆனா யோனா நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். ಯೋನನು ಚೆನ್ನಾಗಿ ಮಲಗಿದ್ದಾನೆ. ஐயோ, ஜனங்களுக்கு புரிகிறது, யாரோ ஏதோ செய்து விட்டான் இந்த இடத்துல. ಆದರೆ ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿ ತಿಳಿದது ಯಾರ ಮೂಲಕ ಇದು ನಡೀತದೆ. இன்னைக்கு நமக்கு என்ன ஆக போகிறது? ಇದು ನಮಗೆ ஆனா ಏನಾಗುತ್ತೆ? யோனா நன்றாக தூங்கிக் ಆದರೆ கொண்டிருக்கிறார். ಯೋನ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஐயோ, நான் நினிவே பட்டணத்திற்கு போக கூடாது, ಅಯ್ಯೋ, ನಾನು ನಿನೆವೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. நான் தரிசி
தர்ஷீசுக்கு போய் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால தார்ஷீஷுக்கு ಹೋಗಿ ಸಂತೋಷವಾಗಿರು. இல்லையா? ஆனா என்ன ஆகிறது? இவர் தர்ஷீசுக்கு போய் கொண்டிருக்கிறார். ಆದರೆ ಇವರು ಇಲ್ಲಿ ತಾರ್ಷೀಷಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. அதற்கு பின்பு யோனா சொல்லி விடுகிறார், ಅದರ ಮೇಲೆ ಯೋನ ಹೇಳ್ತಾನೆ, என்னை தூக்கி போட்டு விடுங்கள், ನನ್ನನ್ನು ಹಾಕಿರಿ, அமைதியாகி விடும். ಆಗ ಅದು ಸಮುದ್ರ ಶಾಂತವಾಗುತ್ತದೆ. ரட்சிக்கப்படுவீர்கள். ಆಗ ನೀವೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀರಿ. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ದೇವರು ಇವರನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் யோனா அவர்களை பார்த்து சொல்கிறார், ಯೋನ ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? யோனாவை தண்ணீரிலே போட்டு விடுகிறார்கள். ಯೋನನ್ನು ಅದೇ ನೀರಿನಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16:17. 16-17. அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினான். யோனாவை விழுங்கும்படி, பாருங்கள், யோனாவை விழுங்கும்படி ಅವರಿಗೆ ಯೋನನನ್ನು ನುಂಗುವಂತೆ ஒரு பெரிய மீனை ದೊಡ್ಡ ಮೀನಿಗೆ கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ಆತನ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದನು. பாருங்க, ನೋಡಿದಿ, வார்த்தை என்ன சொல்லல? ವಾಕ್ಯ ಹೇಳುದು, யோனா தண்ணீர குதித்த உடனே ಯೋನ ಅವನ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿದ ஏதோ ஒரு மீன் வந்து விழுகி போய்விட்டது என்று சொல்லல. ಯಾವುದೋ ಒಂದು ಮೀನ್ ಬಂದು ನುಂಗೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. யோனாவை தண்ணீர போடுறதுக்கு முன்பாகவே ಅಂದ್ರೆ ಯೋನನ್ನು ನೀರಲ್ಲಿ ಹಾಕೋದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ஆண்டவர் தீர்மானம் செய்து விட்டார். ದೇವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. இப்பொழுது என்னோட பிள்ளையே, ಈಗ ನನ್ನ ಮಗನನ್ನು ನಾನು ಅವனை வந்து சரிப்படுத்தி ಈಗ ಅವನು ಸರಿಪಡಿಸಿ மறுபடியுமாய் நினைவேக்கு கொண்டு போகிறேன். ಪುನಃ ಅವನನ್ನು ನೆನಪಿಗೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ஆண்டவர் தீர்மானம் செய்து வைத்திருந்தார். ಎಂದು ದೇವರು ತೀರ್ಮಾನ இப்ப அந்த ಮಾಡಿದ್ದಾರೆ. இடத்துல என்ன ஆகுறது? யோனா தண்ணீரில போயிட்டு விடுகிறார். ಯೋನನು ನೀರಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? ದೇವರನ್ನು ದೊಡ್ಡ ಮೀನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾತಕ್ಕಾಗಿ? யோனாவை விழுங்கும்படியாய், ಯೋನನನ್ನು ನುಂಗುವಂತೆ, அவனை சாகடிக்கும்படியாய், ಅವನನ್ನು ಸಾಯಿಸುವಂತೆ, அவனை ரட்சிக்கும்படியாய் ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ ஆண்டவர் பெரிய ஃபிஷ்ஷை அனுப்புகிறார். ದೇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಮೀನನ್ನು ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲು ಇಡ್ತಾರೆ. நம்ம மாடர்ன் டர்ம்ஸ்ல we can call it as whale fish. ಅದೊಂದು ವೇಲ್ ಫಿಶ್ ಅಂತ ஒரு ಹೇಳೋದು. பெரிய whale fish வந்து யோனாவை விழுங்குகிறது. ದೊಡ್ಡ ವೇಲ್ ಫಿಶ್ ಬಂದು ಯೋನನನ್ನು ನುಂಗುತ್ತದೆ. இல்லை, ஒரு 3 நாட்கள். ಒಂದು 3 ದಿವಸ இல்லை, இந்த உலகத்துல இருந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கவில்லை. ಲೋಕದಲ್ಲಿದ್ದಾಗ ಆ ರೀತಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. மீனின் வயிற்றில ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே, ಮಾಡಿದ. ரட்சிப்பு உம்மிலிருந்து உண்டாகுகிறது. ದೇವರ ರಕ್ಷಣೆಯಿಂದ ஆண்டவரே, ரட்சிப்பு உம்மிலிருந்து ದೇವರ உண்டாகுகிறது ರಕ್ಷಣೆಯಿಂದ என்று ಉಂಟಾಗುತ್ತದೆ. அழுது ஜெபிக்கிறார். ಇದು ಕಣ್ಣಿಂದ இல்லையா? ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிக்கலாம். ಅದನ್ನು ಓದಿರಿ. யோனாவை விழுங்கும்படி யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எவ்வளவு நாள் யோனா இருந்தார்? ಯೋನ ಎಷ್ಟು ದಿವಸ ಇದ್ದ? மீனின் வயிற்றிலே, ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ 3 நாள் 3 ದಿವಸ ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, ரட்சிப்பு தாரும். ஆண்டவரே, ரட்சிப்பு தாரும். 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9-10 ಓದಿ. துதியின் சத்தத்தோடு உமக்கு நான் பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றால் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனிற்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவர் முதலாவது மீனிற்கு என்ன கட்டளை கொடுத்தார்? ಮೀನಿಗೆ ಮೊದಲು ಏನು ಹೇಳಿದರು? போய் யோனாவை விழுங்கு. ಅವನನ್ನು ನುಂಗು. அப்ப மீன் என்ன செய்தது? ஆண்டவருடைய சித்தம் செய்தது. ಚಿತ್ತ ಮಾಡಿತು. மறுபடியும் ஆண்டவர் மீனை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಮೀನನ್ನು ನೋಡಿ யோனாவை துப்பி விடு. ಯೋನನ್ನು ಉಗಿದು ಬಿಡು. கரெக்டாக இப்ப யோனா எங்க இருக்கிறார்? நினிவே பட்டணத்துல இருக்கிறார். ಈಗ ಯೋನಲ್ಲಿದ್ದಾರೆ, ನೆನವೆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர் தர்ஷீசுக்கு போனான்னு போய் கொண்டிருக்கிறார். ಅವರು ತರ್ಷೀಷಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் போகிவிடலாம். ಯೋನನು ದೇವರ ಪ್ರಸನ್ನದಿಂದ ಹೊರಟು ಹೋಗೋಣ. தேவனுடைய ஜனங்களே, இந்த உலகம் முழுவதுமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி ದೇವರ இருக்கிறது. ಮಕ್ಕಳೇ, ಈ ಲೋಕವೆಲ್ಲ ದೇವರ ಪ್ರಸನ್ನದಿಂದ We ತುಂಬಿದೆ. can never escape from the presence of God. ದೇವರ ಪ್ರಸನ್ನದಿಂದ ನೀವು ಎಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தாவீது என்ன சொல்லுகிறார்? தாவீது என்ன ಹೇಳ್ತಾನೆ? என்னுடைய படுக்கை நான் பாதாளத்திலே பட்டாலும், ನನ್ನ ಹಾಸಿಗೆ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು, பாதாளத்திலே பட்டாலும் ಅಲ್ಲಿ ಕೂಡ நீ ನೀನಿದ್ದೀಯ. அங்கே இருக்கிறீர். ಅಲ್ಲಿ ಕೂಡ ನೀನಿದ್ದೀಯ. ஆண்டவரே, நான் எங்க போகணும் என்று நினைத்தாலும் ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಎಂದರು நீர் எல்லா இடத்திலும் இருக்கிறீர். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೀಯ. நீர் தான் தேவன் என்று. ನೀನೇ ದೇವರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்கள், அப்பொழுது மீன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது. ಆ ಮೀನು ದೇವರ ಮಾತು ಕೇಳ್ತದೆ. இல்லையா? ஆண்டவர் துப்பு முழுங்க என்று சொல்றாரு, முழுங்குகிறது. ದೇವರು ನುಂಗುವುದು ನುಂಗುವುದು. துப்பு என்று சொல்றாரு, துப்புகிறது. ಉಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಉಗುವುದು. பாருங்க, ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரமே ஒரு மிருகங்களும் நடக்கிறது. ದೇವರ ಆಜ್ಞೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದೊಂದು ಪ್ರಾಣಿಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. அது மட்டுமல்ல, அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ನೋಡಿದರೆ பாருங்க, இந்த 2வது
அதிகாரத்திலேயே ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ மூன்றாவது அதிகாரத்துல ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதற்கு பின்பு யோனா என்ன செய்கிறார்? ಯೋನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நினிவே பட்டணத்திற்கு போய் பிரசங்கம் செய்கிறார். ಪಟ್ಟಣ போய் பிரசங்கம் செய்கிறார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி விடுகிறார்கள். ಜನ ಎಲ್ಲ ಮನ ತಿರುಗುತ್ತಾರೆ. யோனா என்ன நினைத்தார்? யோனா ಅಂದ್ಕೊಂಡ, ஐயோ ஆண்டவர் இவர்களை அழிக்க போகிறார். ದೇವರು ನಾಶ ಮಾಡ್ತಾರೆ. பாவிகள், ಪಾಪಿಗಳು, இவர்களுக்கு ரட்சிப்பே உண்டாகாது. ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. ஆனால் அன்றைக்கு அவ்வளவு லட்ச ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். ಲಕ್ಷ ಜನರು ಅವರೆಲ್ಲ ಮನ ತಿರುಗಿ ஆண்டவருக்கு பணிவிடைகளை செய்கிறார்கள். ಹಾಗೂ ಅವರು ದೇವರುಗಳಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு பாருங்க 4வது அதிகாரத்துல ನಾಲ್ಕನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ யோனாவுக்கு ஆண்டவரின் மேல கோபம் உண்டாகிறது. ಅವನಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಕೋಪ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆண்டவரே, தேவரே, இவர்களை இதற்காக நீங்க கொண்டு வந்தீர். ಇದಕ್ಕಾಗಿ ಕೊಂಡು ಬಂದೀಗ நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க என்னை கொண்டு வந்தீர். ಆದ್ರೆ ನ್ಯಾಯ ಅಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀನು இவர்களை நீங்கள் அழித்திருக்க வேண்டும். ಅದು ನೀನು ಅವರು ನಾಶ ஆனால் நீ அவர்களை அழிக்கவில்லை. ನೀನು ಅವರು ನಾಶ அப்பொழுது சொல்லுகிறார், you are gracious and compassionate God. ನೀನು ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರು. யோனாவுக்கு அந்த கோபம் உண்டாகிறது. ಅದು ಯೋನಿಗೆ ಅಲ್ಲಿ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. 5வது வசனம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 5-6 ನೋಡಿ. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தார். யோனாவுடைய தலையின் மேலே நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் செடியை ஒரு ஆமணத்து செடிக்கு முளைக்க கட்டளையிட்டார். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணத்தின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? யோனா கோபமாக பட்டணத்திலிருந்து போகிறார். ಯೋನನು ಅಲ್ಲಿ ಬಹಳ ಕೋಪದಿಂದ ಹೋಗುತ್ತಾನೆ. ஒரு இடத்திற்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று போகிறார். ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಹಾಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೆಯೋಣ ಎಂದು ಹೋಗುತ್ತಾನೆ. அப்பொழுது ಆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ஒரு செடிக்கு கட்டளை ಇಡುகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಗಿಡಕ್ಕೆ ಅದನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. செடியே வளரு, ನೀನು ಬೆಳೆ. வளர்ந்தவனே வளருன்னு சொன்னா என்னாச்சு? ಅದೇನಾಯ್ತು? ಬೆಳೆದ ಕೂಡಲೇ வளர்ந்துச்சு, ಬೆಳೆಯಿತು. ಇಲ್ಲಿ ஆண்டவருடைய கட்டளை, ದೇವರ ಆಜ್ಞೆ. ஆண்டவர் வளரு என்று சொல்கிறார். வளருகிறது. அவர் ஒரு காரியத்தை அழிக்க வேண்டும் என்று அழித்து விடுவார். ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯ ನೆನೆಸಿದರೆ ಅಳಿಸಬೇಕೆಂದು இடத்துல ಇನ್ಸ್ಟೆಂಟ್ என்ன ಆகிறது? ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತು? யோனா 10 வருஷம் அங்க ரெஸ்ட் எடுக்கல. ಯೋನನೇ 10 ವರ್ಷ பெரிய செடி வளர்றதுக்கு ಹಾಗಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗಿಡ ಬೆಳೆಯಿತು. அங்க போய் உட்கார்றாரு. ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ஆண்டவர் ஒரு செடி யோனா ஒரு ஷேடாக வளரு என்று சொல்லுகிறார். ಆಗ ದೇವರ ಹತ್ರ ಅಂದ್ರೆ ಒಂದು ಯೋನನ ಮೇಲಾಗಿ ಒಂದು ಬೆಳೆ ಇದ್ದ ಆಗ ಅದು ಹಾಗೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ. ಅದು அப்படியே வளருது. ಹಾಗೆ ಬೆಳೆದು யோனா சந்தோஷப்படுகிறார். ಸಂತೋಷಪಡ್ತಾನೆ. மறுபடியும் திருப்ப நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க பிரதர். மறுநாளிலும் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அது ஆமணத்தின் செடி அரித்து போட்டு விட்டது. அதனால் அது காய்ந்து போயிட்டது. கட்டளை நாமத்திற்கு மகிமை உண்டாக்குவதாக. அப்ப ஆண்டவர் ஒரு புழுவை பார்த்து கட்டளை இடுகிறார். ದೇವರು ಒಂದು ಹುಳಕ್ಕೆ அந்த செடியை சாப்பிடு விடு. ಹೋಗಿ ಆ ಗಿಡವನ್ನು ತಿನ್ನು. அப்ப அந்த புழு என்ன செய்யுது? ಆ ಹುಳ ಏನ್ ಮಾಡ್ತು? சாப்பிடுதா இல்லையா? ತಿಂದ ಇಲ್ವಾ? சாப்பிட்டது. யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது? ಯಾರ ಆಜ್ಞೆಗೆ ವಿಧೇಯವಾಗಿ? யோனாவா? ஆண்டவருடைய கட்டளை. ದೇವರ ಆಜ್ಞೆ. செடி வளருது. யாருடைய கட்டளை? யார ஆಜ್ಞೆ? ஆண்டவருடைய கட்டளை. ದೇವರ ಆಜ್ಞೆ. ஆண்டவர் ஒரு பெருங்காற்றை வர செய்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಗಾಳಿ அவருடைய கட்டளை. ಯಾರ ಆಜ್ಞೆ? அவருடைய கட்டளை. ಅವರ ಆಜ್ಞೆ. ஆண்டவர் மீனை வர வைக்கிறார். ದೇವರು ಮೀನನ್ನು ಬರ ಮಾಡಿ மீனை விழுக யோனாவை விழுக செய்கிறார். ನಾವು ಯೋನನನ್ನು ನಮ್ಮುವಂತೆ ಮಾಡಿದ್ರು. இல்லையா? அப்ப என்ன ஆனது? ಹಾಗೇನಾಯ್ತು? முழுகி விட்டது. யோனா மரிக்கவில்லை. ಯೋನ ಸಾಯಲಿಲ್ಲ. 3 நாள் இருக்கிறார். 3 ದಿವಸ ಇದ್ದ. ஆண்டவர் மறுபடியுமாய் ದೇವರು ಪುನಃ மீனை பட்டு கட்டளை இடுகிறார். ಮೀನನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿ யோனாவை துப்பி விடு. ಯೋನನು ಹೋಗಿ இல்ல போய் துப்புகிறது. ಹೋಗಿ யோவான் நினிவே பட்டணத்திலே இருக்கிறார். ಆಗ ಯೋನನು ನಿನೆವೆ ಪಟ್ಟಣ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஆமோஸ் 3வது அதிகாரம். ஆமோஸ் 3 முடிந்தது. ஆமோஸ் 3வது அதிகாரம் 3 2வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 2லிருந்து 6வது வசனம் வரைக்கும். 2 6 நாம் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே
அவர்களை Brother ஆமோஸ் ஜோல் இல்ல ஆமோஸ் 3 இரண்டாவது வசனத்திலிருந்து 6வது வசனம். எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டே ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? இரை பிடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கெபியில் இருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தலையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியிலே அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தலையில் இருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? முடியவே முடியாது. அப்ப ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரம் தீர்மானத்தின் பிரகாரம் கொரோனா வைரஸ் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஜெபம் ஜெபிப்பது இப்படி, கொரோனாவை கொண்டு வந்த பிசாசே இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கொரோனாவை நீங்கள் மரித்தால் ஆண்டவருடைய சித்தம், நாங்கள் எப்படி மரித்தாலும் ஆண்டவருடைய சித்தம். கொரோனால மரித்தா என்ன, ஹார்ட் அட்டாக்ல மரித்தா என்ன, ஆக்சிடென்ட்ல மரித்தா எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு விசுவாசி சத்தா அவனுக்கு சப்ட்ராக்ஷன் இல்ல அடிஷன், ಅದು ಅವನಿಗೆ ಮೈನಸ್ ಅಲ್ಲ, ಅದು ಪ್ಲಸ್ ಪ್ಲಸ್ ஏன்னா ராஜதற்குள்ளாக ಹೋಗುತ್ತಾ. கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல, கண்ணீர் துக்கம் இல்ல, வேதனை இல்ல, அவமானம் இல்ல, ஒன்றுமே இல்ல. எப்பொழுதுமே சந்தோஷம், நல்ல சிரிப்பு, நல்ல மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். அப்பொழுது ஆண்டவர் வந்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிறார். அவிசுவாசிகளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவிசுவாசிகளுக்கும் அவர் நல்ல உணவை கொடுக்கிறார். எல்லா காரியங்களை ஆண்டவர் தான் செய்கிறார். அவர் எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் ஸ்பெஷல் வேலை கர்த்தராக இருக்கிறார். அன்பால, பிரீதியில, இரக்கத்தில, கருணையில எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தக்கூடிய தேவன். இப்படிப்பட்ட ராஜரீகம் செய்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುವಂತ ದೇವರನ್ನು அவருடைய ஆளுகை ஒரு சிறு புழுவில் இருந்து ಅದರ ಆಳ್ವಿಕೆ ಚಿಕ್ಕ ಉಳಿವಿನಿಂದ பரலோகம் வரைக்கும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. ಅದರ ಆಳ್ವಿಕೆ ஆண்டவர் ஸ்னோவுக்கு கட்டளை இட்டார். பனிக்கு எப்பொழுது கட்டளை இடுகிறாரோ, ದೇವರು ಯಾವಾಗ ಒಂದು ಮಂಚಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೋ அப்பொழுது அது வருகிறது. மழை நேரத்தில் வா என்று சொல்லினால் வருகிறது, ಮಳೆ ಬಾಂದ್ರೆ ಬರ್ತದೆ, இல்லை என்று சொல்லினால் நின்று விடுகிறது. ஆமோஸ் அந்த புத்தகத்தை இப்பொழுது அந்த வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ಒಂದು ಆಮೋಸ್ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. பயங்கரமான சரியான வசனம். ಸರಿಯಾದ ವಾಕ್ಯ. If a trumpet is blown in a city, Amen. will not the people tremble? Amen. இல்ல எக்காலம் எப்பொழுது ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಯಾವಾಗ சத்தம் எப்பொழுது பட்டணத்தில் கேட்கின்றதோ ಶಬ್ದ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತದೆ. நாட்களில் எக்காலம் எதற்காக ஊதுவார்கள்? ಆ ದಿವಸ ತುತ್ತೂರಿನ ಯಾತಕ್ಕಾಗಿ வேறு தேசம் இவர்களுக்கு விரோதமாய் வருகிற நேரத்தில் ದೇಶವು ಇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಾಗ எக்காலத்தை ஊதி ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದಿ ஜனங்களை எச்சரிக்கை செய்வார்கள். ಜನಗಳನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது ஜனங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு ஐயோ வருகிறார்களே, ಆಗ ಜನಗಳು ಬಹಳ ಭಯದಿಂದ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ஜனங்கள் நினைப்பார்கள். அப்பொழுது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, if a calamity occurs in a city, as not the Lord done it. இந்த உலகத்திலே ஒரு பட்டணத்திலே ஒரு கெடுதல் உண்டாகிறது என்றால் as not the Lord done it. ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். எந்த மனுஷனும் எந்த பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில சித்தம் இல்லாமல் நம்மளை தொடவே முடியாது. அவர் நம்மளை தொடுகிறார் என்றால் அவருடைய சித்தத்தினால் ஆண்டவர் அனுமதித்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಅವನಿಗೆ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡದೆ ಹೇಳ್ತಾರೆ, ಆಗ சூழ்நிலைகளை பார்த்து இளமைகளை பார்த்து நாங்கள் கலங்கக்கூடாது. ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಕಳವಳಗೊಳ್ಳಬಾರದು. நம்மிடத்தில் எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் மகிழ்ந்து களிக்கிறோம். ಹಾಗೂ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರಿದ್ದಾರೆ ஆளுகை செய்கிற தேவன். ದೇವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ என்ன நடந்தாலும் அவர் என்னோட இருக்கிறார். ಏನು ನಡೆದರೂ
ಮಾಡಿ. We call it the divine providence. ಅದೊಂದು ಡಿವೈನ್ ಪ್ರಾವಿಡೆನ್ಸ್ ಅಂತ The ಹೇಳ್ತಾರೆ. providence of God. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ದೇವರ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು. நம்ம வார்த்தை ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? ರೋಮ 8:28 ಏನು ಹೇಳ್ತದೆ? And God causes all things to work together for good. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. To those who love God and to those who are called according to his purpose. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು அவரை ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ நேசிக்கிறவர்களுக்கு ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ யாரை நேசிக்கிறவர்கள்? ಯಾರು ಪ್ರೀತಿಸುವವರು? ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಎಂದು ಮಾತ್ರ. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவரை ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ சகலவற்றையும் ಸಕಲವನ್ನು என்ன சொல்லுங்கள்? சகலமும் ಸಕಾಲವನ್ನು என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள், ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು தீமைகள், ಕೆಟ್ಟದ್ದು இழப்புகள், ಹಾಗೂ நிந்தைகள், ನಿಂದನೆ அவமானங்கள் ಅವಮಾನ எல்லாவற்றும் ಎಲ್ಲವೂ என்னுடைய நித்திய நன்மைகளுக்காக, ನನ್ನ ನಿತ್ಯದ என்னுடைய ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ நித்திய நன்மைகளுக்காக ನನ್ನ ನಿತ್ಯ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்த ದೇವರಿಗೆ வேண்டும். ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ದೇವರು தேவன். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சபையை யாருமே ஒண்ணு பண்ண முடியாது. ಸಭೆಯನ್ನು ಯಾರನ್ನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. எந்த மனுஷன் விரோதமாக எழுப்பி நின்றாலும் ஒன்றுமே பண்ண ಯಾವ முடியாது. ಮನುಷ್ಯ ಏನೇ ನಿಂತರೂ ಏನು எந்த ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. மனுஷன் என்ன சூழ்ச்சி செய்தாலும் ஒன்றுமே பண்ண ಯಾವ முடியாது. ಮನುಷ್ಯ ಏನು ತೊಂದರೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? எதற்காக? ಅದಕ್ಕಾಗಿ இந்த சபையின் கர்த்தர் அவராக ಈ இருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ இந்த ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾನೆ. சபையை ஆளுகை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ಈ ಸಭೆಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ராஜராஜன் அல்ல, ರಾಜರಾಜನ ಅಲ್ಲ, சக்கிரியா அல்ல, ಸಕ್ರಿಯ ಅಲ್ಲ, பூர்ணிமா இல்ல, ಪೂರ್ಣಿಮಾ ಅಲ್ಲ, யாருமே இல்ல. ಯಾರು ಅಲ್ಲ. கர்த்தர் ஆளுகை கர்த்தர் செய்கிறார். ஆளுகை ಮಾಡುವவராಗಿದ್ದಾನೆ. இது அவருடைய சபை. ಇದು ಆತನ ಸಭೆ. நீங்கள் அவருடைய ஜனங்கள். ನೀವು ಆತನ ಜನರು. நான் அவருடைய ನಾನು ஊழியக்காரன். ಆತನಿಗೆ ಸೇವೆ நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಮಕ್ಕಳು. அவர் நம்முடைய நன்மைக்காக காரியங்களை செய்கிறார். ಅವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட ராஜனிகள் செய்கிற ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். ಈಗಿನ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುವಂತ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಬಿಡಬೇಕು. ஆண்டவரே எதை செய்தாலும் நன்மைக்காக ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ செய்கிறார். ಮಾಡ್ತೀವಿ. எதை அனுமதித்தாலும் நன்மைக்காக ನೀವು ಏನೇ செய்கிறார். ಅನುಮತಿಸಿದ್ರು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ. அப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்குள்ளாக ಆ இருக்க ರೀತಿಯ வேண்டும். ಒಂದು ಹೃದಯ ನಮ್ಮೊಳಗಿರಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளாகட்டும் ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ, தீமைகளாகட்டும் ಕೆಟ್ಟದಾಗಲಿ, ஏதாவது ಏನೇ இருக்கு ಆಗಲಿ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು அவர்களை நேசிக்கிறவர்களுக்கு ಅವರು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ நித்திய நன்மைக்காக ನಿತ್ಯ ஆண்டவர் ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ನಿತ್ಯದ ஆராதிக்கிறோம். ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ரட்சிப்பின் மேல அவருடைய ஆளுகை இருக்கிறது. ಅವರ ರಕ್ಷಣೆ ಮೇಲೆ ಆತನ ಆಳ್ವಿಕೆ. யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் ரட்சிக்கப்படக்கூடாது என்று அவருடைய கரங்களில் இருக்கிறது. ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬಾರದು ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. யாருக்கு அவர் ரட்சிப்பு தருகிறார் அவன் ரட்சிக்கப்படுவான். ಯಾರು ಆತನ ಯಾರು ಅಂದ್ರೆ ಯಾರಿಗೆ ಆತನ ರಕ್ಷಣೆ ಕೊಡುತ್ತಾರೋ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அவர் யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் நியாய தீர்ப்பார். ಯಾರಿಗೆ ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡಬೇಕಿರ್ತಾರೋ ಅವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. எங்களால் ஒன்றுமே செய்ய ಏನು முடியாது. ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அவரால் அவர் மட்டும் தான் தேவன். ಆತನು ಮಾತ್ರ ದೇವರು. பிசாசை ஆளுகை செய்கிறார். ಪಿಶಾಚ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. உலகத்தை ஆளுகை செய்கிறார். ಲೋಕ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. எல்லா தேவதூதர்களை ஆளுகை ಎಲ್ಲ செய்கிறார். ದೇವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. எல்லா சிருஷ்டியையும் அவர் ஆளுகை ಸೃಷ್ಟಿಯ ಆತನ செய்கிறார். ಆಳ್ವಿಕೆ ஏனென்றால் சகலவற்றையும் ಸಕಲವು எல்லாவற்றிற்கும் ಎಲ್ಲದಕ್ಕೂ அவர் சிருஷ்டிகர்த்தராக ಅವರು இருக்கிறார். ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த சிருஷ்டிகர்த்தரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಆರಾಧಿಸಿ. எல்லாவற்றிற்காக நன்றி. ಎಲ್ಲದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. God is sovereign over weather. ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಆತನು ಆಳ್ವಿಕೆ சில ಮಾಡ್ತಾನೆ. நாட்கள் பார்த்தீர்கள் ಕೆಲವು ದಿವಸ என்றால் ನೋಡಿದೆ, இல்லையா நான் ரொம்ப முறுமுறுப்பேன். ನಾನು ಬಹಳ ஐயோ இன்னைக்கு வெயில் இவ்வளவு இருக்குது. ஐயோ, ಇಷ್ಟು ಬಿಸಿಲು. ஐயோ, இன்னைக்கு மழை இவ்வளவு வரலையே. ಇಷ್ಟು ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ. ரொம்ப நான் முறுமுறுப்பேன். ತುಂಬಾ அப்ப ಗುಡುಗುಟ್ಟು. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் ஒரு கோட் மூலமா பேசினார். ದೇವರು ಒಂದು ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತಾಡಿದ. When you murmur against weather, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಹವಾಮಾನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿನ್ನ ಗುಡುಗುಟ್ಟಿದ್ದಾರೆ. when you murmur against weather, ಅದೇ ಒಂದು ಹವಾಮಾನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಡುಗುಟ್ಟಿದ್ದಾರೆ. you are murmuring against God. ನೀವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಡುಗುಟ್ಟುತ್ತೀರಿ. ஏன்? ಯಾಕೆ? ஆண்டவர் தான் அந்த மழையை வர செய்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ಮಳೆ ಬರಲ್ಲ. இவ்வளவு வெளிச்சம் இவ்வளவு நேரத்துக்கு வரணும்னு ஆண்டவர் தான் வர செய்கிறார். ಬರಬೇಕು ಅಂತ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. நான் எப்பொழுது அதை பேசுகிறேனோ ನಾನು ಯಾವಾಗ ಅದನ್ನು ಮಾತಾಡ್ತಾನೆ? ஆண்டவருக்கு விரோதமாய் பேசிக் ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. அப்போதிலிருந்து மனம் திரும்பிக் கொண்டது. ಹಾಗಿದ್ದ ಮನ ತಿರುಗುತ್ತಾನೆ. ஆண்டவரே பேசக்கூடாது. ದೇವರೇ ಮಾತಾಡ್ತಾನೆ. உம்முடைய திட்டம், ಓ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ. உம்முடைய தீர்மானம். ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ. நல்ல வெயில் அடிக்கணும்னு உம்முடைய சித்தம். ಒಳ್ಳೆ ಬಿಸಿಲು இந்த ಬೇಕು. இடத்துல வெறும் மழை பெய்ய வேண்டும் என்று சித்தம். ಹಾವಿನಿಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಳೆ இன்னொரு ಬರಬೇಕು. இடத்துல வெயில் இருக்காது மழை இருக்காது அப்படி இருக்கணும்னு சித்தம். ಹಾವಿನಿಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲ ಬಿಸಿಲು ಇಲ್ಲ ಹಾಗೆ ಇರಬೇಕು. இதெல்லாம் யாருடைய கிரியையாக ಎಲ್ಲ இருக்கிறது? ಯಾರ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ? ஆண்டவருடைய கிரியை. ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿದೆ. God is actively participating in the events of this world. ಆತನು ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದೊಂದು ಘಟನೆಗಳಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಾನೆ. God is actively working in each and everyone's life. ಆತನು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆತನು ಬಹಳವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು God ಮಾಡ್ತಾನೆ. is not absent from your life. He is always present in your life. ಆತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆತನು ಇಲ್ಲದಂತೆ ಆತನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಯಾವಾಗಲೂ எல்லா ಇದ್ದಾರೆ. சூழ்நிலையிலும் ಎಲ್ಲ இருக்கிறார். ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நிந்தையோ அவமானமோ ನಿಂದೆ ಅವಮಾನ, துக்கமோ கஷ்டமோ ದುಃಖವೋ ಕಷ್ಟವೋ, வியாதியோ வியாகுலமோ ವ್ಯಾಧಿಯೋ ವ್ಯಾಕುಲವೋ, சந்தோஷமோ ಸಂತೋಷವೋ எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ இல்லையா, ಇದ್ದಾನೆ. கிறிஸ்து சிலுவைக்கு போனது யாருடைய சித்தம்? ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗುವುದು ಯಾರ ಚಿತ್ತ? மனுஷர்கள் இயேசுவை அடித்தார்களா? ಮನುಷ್ಯರು ಯೇಸುವನ್ನು ಹೊಡೆದಲ್ಲ. இல்லையா, மனுஷர்கள் அடித்தார்கள். ಮನುಷ್ಯರು ஆனால் ಹೊಡೆದಲ್ಲ. யாருடைய திட்டத்தின் பிரகாரமே தீர்மானத்தின் பிரகாரமே இயேசு சிலுவைக்கு போனார். ಯಾರು ತಿಟ್ಟ ಅಂದ್ರೆ ಯಾರ ಒಂದು ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೇಸು ಶಿಲುಬೆಗೆ ಹೋದರು. பிதாவின் சித்தத்தின் பிரகாரமா ತಂದೆಯ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ pleased
him on the cross. ಯಾಕೆಂದ್ರೆ ತಂದೆಯನ್ನು ಅವರು ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಶಿಲುಬೆಗೆ ಅವರು ಜಜ್ಜನೊಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟರು. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಶಿಲುಬೆಗೆ ಹೋದ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ಚಿತ್ತ ನೆರವೇರಿಸಿದರು. God was in absolute control. ಮಾತ್ರ ಎಲ್ಲವೂ ಆತನ ತೊಡೆಯಲ್ಲಿದೆ. ஜனங்கள் நினைத்துக் கொள்வார்கள், ಅವರು ಜನರು ஐயோ ரோம ராஜ்யம் அடித்து விட்டது, ஐயோ இயேசு ஒன்றுமே பலம் இல்லாமல் இருக்கிறார். ಯೇಸು ಮನೆಗಳಿದ್ದಾರೆ. இல்ல இல்ல. இயேசு அப்படி மரிக்க வேண்டும். ಯೇಸು ಸಾಯಬೇಕು. ஐயா பாருங்க, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳನ್ನು ಯೇಸು ನೆರವೇರಿಸುತ್ತಲೇ ಬಂದರು. சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகளை பேசுகிறார். ಆ ಶಿಲುಬೆಗೆ 7 ಮಾತನಾಡಿದರು. அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை என்னென்ன இருந்ததோ ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳು ಏನೆಲ್ಲ ಇತ್ತು சிலுவையில் அப்படியே நிறைவேற்றினார். ಶಿಲುಬೆಗೆ ಹಾಗೆ ನೆರವೇರಿಸಿದರು. இந்த ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்து மறுபடியும் ಈ வரப்போகிறார். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಯೇಸು ಪುನಃ எதற்காக வரப்போகிறார்? ಯಾಕಾಗಿ ಬರ್ತಾನೆ? ஜனங்களை நியாயத்திற்கும்படியாக ಜನರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದು. அவருடைய ராஜரீகம் இந்த உலகத்தின் மேல வரப்போகிறது. ಆತನ ರಾಜ್ಯಭಾರ ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. ஆனால் இப்பொழுது அவர் இந்த உலகத்திற்கு ராஜா. ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ರಾಜ. ஆனால் அவருடைய ராஜரீகமானது it is going to come in a full big sense. ಆದರೆ ಆತನ ರಾಜ್ಯಭಾರವಾದುದು ಅದು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವುದು. It is going to come in a fullness. ಅದು ಎಂದೆಂದಿಗೂ அந்த ಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. ராஜரீகம் முழுவதுமாய் இருக்கும். ಅದರ ರಾಜ್ಯಭಾರ ಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. ஏசாயில ஒரு வார்த்தை இருக்கிறது. ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿದೆ. As the water is covered all over அந்த தண்ணீரானது ನೀರಾದದ್ದು எப்படி முழு உலகமும் நிறைந்திருக்கிறதோ ಭೂಮಿಯೆಲ್ಲಾ ತುಂಬಿದೆ. the knowledge of the Lord ದೇವರ ಜ್ಞಾನ will be filled as the waters. ದೇವರ ಮಹಿಮೆ ಈ ಒಂದು ಲೋಕವೆಲ್ಲ ತುಂಬಿದೆ. The knowledge of God. ದೇವರ ಜ್ಞಾನ இப்பொழுது அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய ஞானம் இல்லை. ಈಗ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ದೇವರ ಜ್ಞಾನವಿಲ್ಲ. ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உனக்கும் தான் இருக்கிறது. ರಕ್ಷಣೆಯಿಂದ ನನಗುಳಿದಿದೆ. அது முழுவதுமா இல்ல. ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ அரைக்குறை. ಅರ್ಧಂಬರ್ಧ. இல்லையா? எப்படி எதற்காக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಯಾಕೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? ஆண்டவர் யார் என்று அறியாமல் நாங்கள் வாழ்ந்து ನಮ್ಮ கொண்டிருக்கிறோம். ದೇವರು ಯಾರು ತಿಳಿದು எது ಜೀವಿಸಿದ್ದಾರೆ? நடந்தாலும் அழுக, ಏನೇನಂದ್ರೂ எது நடந்தாலும் புலம்பல். ಏನೇ அப்படி இனிமே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் ஆகியிருப்பார். ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார்? ಏನ್ ಬಯಸ್ತಾರೆ? ஆண்டவரே உம்முடைய திட்டம் தீர்மானம், ನಿನ್ನ திಟ್ಟ ತೀರ್ಮಾನ உம்முடைய சித்தத்தின் பிரகாரமே காரியம் செய்கிறீர். ಪ್ರಕಾರವಾಗಿ ಕಾರ್ಯ எல்லாம் ಮಾಡ್ತಾರೆ. உம்முடைய காரியங்களில் ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. ஆண்டவரே நன்மைக்காக நன்றி, ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. தீமைக்காகவும் நன்றி. ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಿ ஆண்டவரே எதை செய்தாலும் நன்மையாக ಏನೇ செய்கிறீர். ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಿ ಮಾಡಿ. ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. அவர் உங்களோட ನಮ್ಮ இருக்கிறார். ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. அவர் உலகத்திற்குரிய ராஜாக்கள் மாதிரி அல்ல. ಅವರು ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ರಾಜನಂತೆ ಅಲ್ಲ. இல்லையா? உடைத்து உடக்கி ஜனங்களை ஆளை அப்படி செய்தார். ಒಳ್ಳೆದು ಜಡ್ಜಿ ಹಾಗೂ ಜನಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ நம்முடைய ಮಾಡ್ತಾರೆ. ராஜா அப்படிப்பட்ட ராஜா. ರಾಜ ಆ ರೀತಿ ಆಗಲ್ಲ. நம்முடைய ராஜா பரிசுத்தமுள்ள ராஜா, ಪರಿಶುದ್ಧವಾದ ರಾಜ, நீதி நிறைந்தவர், ನೀತಿ ತುಂಬಿದ ರಾಜ, இரக்கம் நிறைந்தவர், ಕರುಣೆ ತುಂಬಿದ ರಾಜ, அன்பான ಪ್ರೀತಿಯ தேவன், ದೇವರು, இரக்கமுள்ளவர். ಕರುಣೆಯುಳ್ಳವರು. இப்படிப்பட்ட ராஜாவை நான் நீங்கள் ಇಂಥ ஆராதிக்கிறோம். ರಾಜನನ್ನು ನಾವು ನಿಮ್ಮ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ. சங்கீதம் 2வது அதிகாரம் ಕೀರ್ತನೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை 11, வாசிக்கலாம். 12 ಓದಿರಿ. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவையும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. குமாரனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. ಕುಮಾರನ ಕೋಪ ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. We must worship God. ನಾವು ದೇವರನ್ನು We ಆರಾಧಿಸಬೇಕು. have to serve ನಾವು God. ಆತನ ಸೇವಿಸಬೇಕು. We have to live for the glory of God. ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவருக்காக வாழ வேண்டும். ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவரை போல வாழ வேண்டும். ಆತನ ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாழ ಆತನ வேண்டும். ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಬೇಕು. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. அவருக்காகவே வாழ வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பவுல் என்ன சொல்லுகிறார்? ಪೌಲ್ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் ಕುಡಿದರು எதை செய்தாலும் ಏನೇ ಮಾಡಿದರು அவருடைய நாம மகிமைக்காக ಅವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಮಾಡಿ. நீங்கள் செய்கிற வேலை ஆண்டவருக்கு பணிவிடையாக இருக்க வேண்டும். ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳು ಅದು ದೇವರಿಗೆ ಸೇವೆ என்ன ಆಗಬೇಕು. வேணாலும் செய்யலாம். ಏನೇ ಕೆಲಸ ஒரு ಮಾಡಿ. கம்பெனில ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். ನಾವು ನೀವು ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, இல்ல, ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟರ್ ஒரு ಆಗಿ. இடத்துல நீ பாத்ரூம் கழுவுறவனாக இருக்கலாம். ಹಾಗಾದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬಾತ್ರೂಮ್ ತೊಳೆಯುವವರಾಗಿ நீ ಇರಬಹುದು. யாராவது எப்படிப்பட்ட வேலையான செய்ய. ಹೇಗೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯ ಸೇವೆಯನ್ನೇ ಮಾಡಿ. நீ யாரான இரு. ಏನೇ ಮಾಡಿ ಕೆಲಸ ஆண்டவர் ಮಾಡಿ. எதையும் துச்சமாக கேவலமாக பார்க்க மாட்டார். ದೇವರು ಯಾವುದನ್ನು ಕೇವಲವಾಗಿ நீ ಎಣಿಸುವುದಿಲ್ಲ. எதை செய்தாலும் ಏನೇ ಮಾಡಿ. நீ எதை செய்தாலும் ಏನೇ ಮಾಡಿದ್ರು அவருடைய நாம ಅವರ மகிமைக்காக ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು. இந்த ஜனத்தை எனக்கென்று ಈ ஏற்படுத்தினேன். ಜನರು ನನಗೆ இவர்களின் துதியை சொல்லி ಅವರನ್ನ ಸ್ತುತಿ ಹೇಳ್ತಾ ಬರ್ತಾರೆ. அந்த ராஜாவிற்காக நாங்கள் காத்து ಆ கொண்டிருக்கிறோம். ರಾಜನಿಗಾಗಿ ನಾವು அந்த ಕಾದಿರಬೇಕು. ராஜா நமக்காக ಆ வரப்போகிறார். ರಾಜ ನಮಗಾಗಿ ಬರ್ತಾರೆ. இருக்கிற வரைக்கும் அவருக்காக பணிவிடை செய்து ಸೇವೆ ಮಾಡಿ. பாவங்களை விட்டு
ಪಾಪ ಬಿಟ್ಟು ಮನ ತೆರಿಗೆ அவருக்குள்ளாக யார் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் ಅವರೊಳಗೆ ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೋ God is a strength and refuge. ಹಾಗೂ ದೇವರು ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ நம்மை பாதுகாக்கக்கூடிய ನಮ್ಮನ್ನು தேவனாக இருக்கிறார். ರಕ್ಷಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ உங்களுடைய சூழ்நிலைகளை ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ உங்களை ನಿಮ್ಮ உங்களுடைய குடும்பத்தை ಕುಟುಂಬ உங்களுடைய கணவன் மனைவியை ನಿಮ್ಮ ಗಂಡ ಹೆಂಡತಿ உங்களுடைய பிள்ளைகளை மக்கಳು உங்களுடைய வேலைகளை ಕೆಲಸ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು இந்த உலகத்தை ಲೋಕ ராஜாக்களை ராஜರು பிரைம் மினிஸ்டர் சிஎம்கள் ಸಿಎಂ ಪಿಎಂ இப்படிப்பட்ட நல்ல ஜனங்கள் தீய ஜனங்கள் ಒಳ್ಳೆ ಜನ ಕೆಟ್ಟ ಜನ யார் இருக்கிறார்கள் யாரை ಇದ್ದಾರೆ? உலகத்தில் நடக்கிற நன்மைகள் ಲೋಕದಿಂದ ಒಳ್ಳೆಯದು தீமைகள் ಕೆಟ್ಟದ್ದು ஆண்டவர் ஆளுகை ಎಲ್ಲವೂ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ அவர் ಆಳ್ವಿಕೆ செய்து ದೇವರ கொண்டிருக்கிறார் ಆಳ್ವಿಕೆ அந்த ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ சிங்காசனத்தை பாருங்கள் ಸಿಂಹಾಸನವನ್ನು இயேசு ನೋಡಿ. கிறிஸ்துவிடத்தில் ஓடுங்கள் ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ அவர் உங்களுக்கு ಅವರು ನಿಮಗೆ இளைப்பாறுதலாக இருக்கிறார். ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವವರಾಗಿ அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை ಅವರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ இல்லை இந்த ಕೊಡುತ್ತಾರೆ போதனையை கேட்டு ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿ இந்த காதலை விடுவதல்ல ಕೇಳಿ ಅಂದ್ರೆ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಡುವುದಲ್ಲ இங்க வீட்டுல போய் ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ வார்த்தைகள் எல்லாம் வாசித்து ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ தியானித்து தியானிಸಿ ஆண்டவருக்கு நன்றியை ದೇವರಿಗೆ செலுத்தி ಕೃತಜ್ಞತೆ ಇದೆ இதிலிருந்து உங்களுடைய விசுவாசம் அடுத்த கட்டத்திற்கு போகும். ಇದರಿಂದ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವೇ ಹೆಚ್ಚಬೇಕು Dear Lord, increase my faith. ದೇವರೇ ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚಿಸು ஆண்டவரே தேவரே, என்ன போய் ஜெபிக்கணும்? ಏನಿಗೆ Lord, increase my ದೇವರೇ faith. ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚಿಸು சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள். ಶಿಷ್ಯರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை பெருக்கும். ಮಾನವ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸು விசுவாசம் எப்படி பெருகிறது? ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚುತ್ತದೆ தேவனுடைய வார்த்தை கேட்பதினால். ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳುವುದರ ಮೂಲಕ நீதிமான் விசுவாசத்தினால் ಇಲ್ಲಿ கிடைக்கும். ಒಂದು ವಿಶ್ವಾಸನೇ ಜೀವಿಸುತ್ತಾನೆ இன்றைக்கு ஆண்டவரை நீங்க டிஃபரெண்ட் ஆக பார்க்கணும். ಅದರಿಂದ ದೇವರಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನೋಡಬೇಕು ராஜாவாக பார்க்கணும். ರಾಜವಾಗಿ ನೋಡಬೇಕು எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிறார். ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಆಳಿಗೆ சூழ்நிலைகளை ಹಾಗೂ ಪರಿಸ್ಥಿತಿ எல்லாவற்றையும் ஆளுகை ಎಲ್ಲದರ செய்கிறார். ಮೇಲೆ கர்த்தர் ಕರ್ತನು ராஜரிகம் செய்கிறார். ರಾಜ್ಯಭಾರ அவருடைய ಮಾಡಿ சிங்காசனத்தை ಸಿಂಹಾಸನವನ್ನು பரலோகத்தில் ஸ்தாபித்தார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ கர்த்தர் உங்களை ಕರ್ತನು ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಲ್ಲರೂ ಇದ್ದು ನಿಲ್ಲೋಣ